ஹாய் எவ்ரிவன், எல்லோருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக வணக்கம். ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா டிஜி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சு. ஸோ மார்னிங் சிவில் எக்ஸாம் 100 கொஷின்ஸ்க்கு எழுதியிருந்தோம். ஆஃப்டர்நூன் பார்த்தோம்னா கிரிமினல் எக்ஸாம் 100 கொஷின்ஸ் எழுதியிருந்தோம். இப்போது இந்த கொஷின்ஸுக்கு எல்லாமே நமக்கு விடை தெரிஞ்சாலும் இது யாராவது நமக்கு எளிமையாக ஒவ்வொரு கொஷின்ஸும் எந்தெந்த ஆக்டில் கேட்டிருக்காங்க, எந்த ஆக்டில் இந்த பதில் பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எளிமைப்படுத்துகிற வகையில் சிவில் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 to 50 கொஷின்ஸ்க்கான டிஸ்கஷன் தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ இந்த 50 கொஷின்ஸ் டிஸ்கஷனுமே உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த ஆக்டிலேருந்து அதோடைய பதில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு எலாபரேட்டான டிஸ்கஷன் தான் இந்த செஷன் இருக்க போகுது. ஸோ இந்த செஷனை நமக்கு ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் எடுத்து கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் மிஸ்டர் ஆர் உமா மேம் அவர்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா? மார்னிங் பேப்பர் வந்து சிவில் ஆக்ட்ஸ் ஃபுல்லா கவர் பண்றாங்க. ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து கிரிமினல் ஆக்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா டிஜே எக்ஸாம் பாக்குறப்ப கம்பேரிட்டிவா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த டிஜே எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணா இது வந்து குவைட் ஈஸி. ஐ மஸ்ட் சே தட் இட் இஸ் குவைட் ஈஸி பிகாஸ் அந்த ஆக்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த நோட்டிபிகேஷன்ல, அதுல கேட்காததெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல அப்படி கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் we can say that it is somehow precise. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆக்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் குறிப்பா நம்ம படிச்சதை விட ஐ மஸ்ட் சே ஹியர் நம்மளுக்கு இந்த டிஜே இந்த இஎம்எஸ் குரூப்ல வந்துட்டு நிறைய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் இந்த மோட்டர் வெஹிக்கிள் கிளைம்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து எடுத்தாங்க பாத்தீங்களா? அது எடுத்தப்போ நான் கேட்ட விஷயங்களை தான் உண்மையா ஹானஸ்டா நான் அதை தான் ஞாபகம் வச்சு எழுதினேன். ஏன்னா அந்த ஆக்ட்ல நான் வந்து பெருசா சீரியஸ் மேஜர் ஆக்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், மைனர் ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தொடல. சோ இந்த மாதிரியான செஷன்ஸ் ரன் பண்றாங்கல்ல, இந்த ஈவினிங்ல ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்துட்டு அவங்க மூலமா தரோவா ஒரு வாக் த்ரூ, வி ஆர் கிவன் அ தரோ வாக் த்ரூ ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்ட். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த இடத்துல ஞாபகம் வருது கரெக்டா, இது அவர் சொன்னாரே அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் my humble request is continue this group and வர மெம்பர்ஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. இப்ப நான் நம்பர் கொஸ்டின்ல இருந்து நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையும் படிக்கிறேன். படிக்கிறப்ப படிச்சுட்டு ஆன்சர் சொல்றேன். யாருக்கு ஆன்சர் தெரியுமோ, சப்போஸ் ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்னாங்கன்னா இன்னொருத்தவங்களும் திரும்பியும் வாய்ஸ் இது அன்மியூட் பண்ணிட்டு ஏதான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். வேரியேஷன் இருந்ததுன்னா ஒருவேளை பி இல்ல நான் சின்னு சொல்றேன், இல்ல நான் டி சொல்றேன், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நானும் புக்கை ரெஃபர் பண்ணி தான் இதை எடுத்திருக்கேன். இன்கேஸ் இஃப் ஐ கோ ராங் சம்வேர் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகேவா? யா, முதல் கேள்வி, an application to set present பண்ணிடவா நானு? 1 minute, give me a minute, I will just present the screen so that நீங்க எல்லாருமே இந்த question paper பார்க்கலாம். An application to set aside the arbitral, first question, an application to set aside the arbitral award has to be filed under dash of Arbitration and Conciliation Act 1996, section 31, option A, section 31, option B, section 32, option C, section 33, ஆப்ஷன் டி செக்ஷன் 34. இசைவு தீர்வத்தை ரத்து செய்வதற்கான விண்ணப்பம் ஒன்று 1996ஆம் ஆண்டு பொதுவர் மற்றும் இசைவு தீர்ப்பு சட்டத்தின் டேஷின் படி தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆப்ஷன் ஏ பிரிவு 31, ஆப்ஷன் பி பிரிவு 32, ஆப்ஷன் சி பிரிவு 33, ஆப்ஷன் டி பிரிவு 34. இதுக்கு என்ன பதில் இருக்கும்னு நான் பேசுறது கேக்குதா? Ma'am, totally. Am I audible to all of you? D. Yes, ma'am. Yes, ma'am. Yes. Option D. Yes, option D தான் கரெக்டான ஆன்சர். செக்ஷன் 34க்கு கீழே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்பவே recourse to a court against an arbitral award may be only by an application for a set aside அப்படின்னு தான்
அப்போ 6 பேர் மிச்சிருக்கும். 34 சப் கிளாஸ் 1ல அந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறப்பவே. ஸோ 3 months டைம் இருக்கு. மாடிஃபை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ செட் அசைட் பண்றதுக்கு we can go நார்மல் அப்பீல் போற மாதிரி செட் அசைட் பண்றதுக்கு நம்ம போகலாம். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். As per Section 2 of the Dissolution of Muslim Marriage Act 1939, which of the following is a ground for obtaining a decree for dissolution of marriage by a woman? Option A, the whereabouts of the husband have not been known for the period of 4 years. Option B, the husband has neglected or has failed to provide for her maintenance for the period of 2 years. Option C, the husband has been sentenced to imprisonment for a period of 7 years or upwards. Option D, all of the above. 1939 ஆண்டு இஸ்லாமிய திருமணங்கள் முறிவு சட்டப்பிரிவு 2 படி பின்வருவனவற்றுள் எது பெண்மணி ஒருவரால் மன விலக்கான தீர்ப்பானை ஒன்றை பெறுவதற்கானதோர் அடிப்படை காரணம்? 4 ஆண்டு காலமாக கணவர் எங்கேயே இருக்கிறார் என்று அறியப்படாமல் இருத்தல். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, கணவர் 2 ஆண்டு காலத்திற்கு அவளுடைய வாழ்க்கை பொருளுதவி அளிப்பதில் அலட்சியம் செய்தார் அல்லது அவ்வாறு அளிக்க தவறிவிட்டார். ஆப்ஷன் சி, கணவர் 7 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலான காலத்திற்கோ சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். ஆப்ஷன் டி, கூறப்பட்ட அனைத்தும். Answer B, madam. B for Bombay or D for Delhi? D for donkey. Sir, கேக்கலீங்க சார். D. D for Delhi. கடைசி Yes, ஆப்ஷன் D. Yes. வெரி குட் சார். கரெக்ட் சார். என்னன்னா அதுல வந்து செக்ஷன் 2 டிசல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜஸ் ஆக்ட் வந்து நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 காரணம் சொல்லியிருக்காங்க. அதுல முதல் 3 காரணங்கள் தான் இங்க கொடுத்திருக்க முதல் 3 காரணம். ஹஸ்பண்ட் ஒருவேளை 4 வருஷமா எங்க இருக்காரு, அவர் என்ன ஏதுன்னே தெரியல, அது முதல் காரணம். 2வது காரணம், அவர் வந்து மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ 2 இயர்ஸா கொடுக்கல, இல்ல மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது செகண்ட் காரணம். 3வது, அவருக்கு ஒருவேளை இம்ப்ரிசன்மெண்ட் ஆயிருக்கு, 7 வருஷத்துக்கு குறையாம ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதுக்கு மேற்பட்டு அவரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டவரா இருந்தது அப்படின்ற காரணம். 4வது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவர் மெரைட்டல் டியூட்டிஸ கண்டினியூஸா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அது. 5வது காரணம் வந்து ஒருவேளை இஃப் ஹி இஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த காரணத்தினால. அதுக்கப்புறம் 6வது காரணம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்சேன், ஒருவேளை அவர் மனநலம் குன்றியவராக இருக்கும் பட்சத்தில். அப்போ 7வது காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 15 வயசுல அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அந்த பொண்ணுக்கு, அந்த 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 பெண்ணுக்கு, முஸ்லிம் பெண்ணுக்கு 15 வயசுலயே அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல. அதுக்கப்புறம் குரூவல்டி, இப்படி நிறைய காரணம் வரிசையா சொல்றாங்க. சோ முதல் 3 காரணத்தை தான் மேல நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ ஆல் த அபவ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின். சோ ஆப்ஷன் டி, செகண்ட் குவெஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. 3வது கேள்வி, under which section an unregistered sale agreement can be received as evidence for considering the relief of specific performance? Option A, proviso to section 49 Registration Act. Option B, proviso to section 17 of Registration Act. Option C, proviso to section 58 of Registration Act. Option D, proviso to section 38 of Registration Act. ஏற்றதை ஆற்றுகை பரிகாரத்தினை பரிசீலனை செய்வதற்கான சான்றாக ஒரு பதிவு செய்யப்படாத விற்பனை உடன்படிக்கையை கீழ்கண்ட எப்பிரிவின் கீழ் பெறலாம்? ஆப்ஷன் ஏ, பதிவு சட்டத்தின் 49வது பிரிவுக்குரிய வரம்புரையின் கீழ். ஆப்ஷன் பி, பதிவு சட்டத்தின் 17வது பிரிவுக்குரிய வரம்புரையின் கீழ். ஆப்ஷன் சி, பதிவு சட்டத்தின் 58வது பிரிவுக்குரிய வரம்புரையின் கீழ். ஆப்ஷன் டி, பதிவு சட்டத்தின் 38வது பிரிவுக்குரிய வரம்புரையின் கீழ். அதாவது கோர்ட்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணணும், இல்ல எவிடன்ஸா உள்ள எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து
டிபி ஆக்டுக்கு கீழே அது ஒரு ரெஜிஸ்டரபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததுன்னா டெஃபினட்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே இது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அது எவிடன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. However, there is an exception to this. இதுக்கு ஒரு விலக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டுக்கு கீழே அந்த அக்ரிமெண்ட் சூட் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான அதை வந்து பதிவு பண்ணப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எஸ் சொல்றாங்க. அதுதான் அந்த விலக்கு. ஆனா அது எந்த பிரிவின் கீழே சொல்றாங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ மேடம், கொலாட்ரல் பர்பஸ் சொல்லி சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன். எஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ என்னன்னா இது வந்து ஆக்சுவலி செக்ஷன் 17க்கு ஒரு எக்ஸெப்ஷன் இது இந்த செக்ஷன் அப்படின்னே சொல்லுவாங்க சொல்றப்பயே. ஏன்னா 17க்கு கீழே தான் இந்த ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே கண்டிப்பா வந்து எவிடன்ஸுக்கு எடுத்துக்கணும்னா அது வந்து கிஃப்டா இருந்தா எப்படி, இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்கறதா எப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ 17க்கு கீழே நம்ம வந்து கட்டாயம் பதிவு பண்ணியிருந்தாதான் எவிடன்ஸ்க்கு எடுத்துக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு எக்ஸெப்ஷனா இருக்கும் செக்ஷன் 49. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செக்ஷன் 49 ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டினுடைய ப்ரொவிசோ கிளாஸ் செக்ஷனுக்குல இருக்கிற அந்த இதுக்கு கண்டென்ட்டுக்கு கீழே ஒரு ப்ரொவிசோ இருக்கும், கண்டினியூ ஆகும். அந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல இது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 4வது கேள்வி. As per latest judgment of Supreme Court in Srimati Dhuludeka versus State of Assam, the court held that once appointment is declared illegal and void ab initio, option A, one cannot legally continue in service and cannot claim salary. Option B, one can legally continue in service but cannot claim salary. Option C, one cannot legally continue in service but can claim salary till the date of dismissal. ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ். திருமதி துலுதேகா எதிர் அசாம் மாநில அரசு என்ற வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்புரையின்படி பணி நியமனம் ஆரம்பத்திலிருந்தே சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் செல்லுபடியற்றது என அறிவிக்கப்பட்டுவிட்டால் டேஷ் என்ன தீர்மானம் நீதிமன்றம் தீர்மானித்தது. ஆப்ஷன் ஏ, ஒருவர் சட்டப்படியாக பணியில் தொடர இயலாது மற்றும் ஊதியம் கோர இயலாது அப்படி சொன்னாங்களா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல? இல்ல ஒருவர் சட்டப்படியாக பணியில் தொடரலாம் ஆனால் ஊதியம் கோர இயலாது அப்படி சொல்றாங்களா? இல்ல ஒருவர் சட்டப்படியாக பணியில் தொடர முடியாது ஆனால் பணி நீக்கம் செய்யப்படும் வரையில் ஊதியம் கோர முடியும் அப்படி சொல்றாங்களா? இல்ல மேற்கண்டு எதுவுமே இல்லையா? அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து void ab initio and illegal அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கிளைம் பண்ணலாம் அவங்க, இல்ல எதை கிளைம் பண்ண கூடாது? இதுதான் கொஸ்டின். மேம் ஆப்ஷன் சி. வேற யாராவது? வேற அதுல 4 ஆப்ஷன் ஏ, none of the above. டி சொன்னது யாரு? none of the above. ஆப்ஷன் டி. ஓகே, அதுல இதுல ஏன் நீங்க இந்த துலுதேகா கேஸ் வந்துட்டு நம்ம பாத்திருக்கோம் இல்லையா, இங்க இஎம்எஸ் குரூப்லயே சொல்லியிருக்காங்க. சோ none of the above கண்டிப்பா கிடையாது. மேல இருக்கிற 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஆப்ஷன் ஏ மேடம். எஸ், வெரி குட். ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது என்னன்னா இந்த கேஸே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து நிறைய போஸ்ட் வந்து கால்ஃபார் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட 509 போஸ்ட் கிட்ட கால்ஃபார் பண்ணி அப்பாயின்மெண்ட் இதுவும் கொடுத்திருப்பாரு. ஆனா அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல வந்து சொல்லிடுவாங்க, அசாம் கோர்ட்ல. அந்த இதுல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 509 பேர்ல இந்த அம்மாவும் ஒருத்தங்க, துலுதேகா அந்த அம்மாவும் ஒருத்தங்க. ஆனா அவங்க அதை வந்து சேலஞ்சே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கும். அந்த அந்த அசாம்குள்ள இருக்கிற ஒரு அந்த ஒரு சிட்டி பேர், அந்த டவுன் பேர் எனக்கு மறந்து போச்சு. அதுல பண்ணிருப்பாங்க, அவங்க கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, இந்த கேஸ்ல வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வந்து நான் இனிமேல் நான் தொடரல, ஓகே, பட் வந்து எனக்கு இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதுக்கான இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறப்ப
ஹிமா கோலி அண்ட் ராஜேஷ் பிந்தால் இந்த டிவிஷன் பெஞ்ச்ல தான் இதை டிசைட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஒன் cannot legally continue in service and cannot claim salary. அதுவே இல்லீகல் அப்படின்னு ஆயிப்போச்சு. மொரோவர் நீங்க அதை அப்ப சேலஞ்சும் பண்ணல, இல்ல என்னோட அப்பாயின்மெண்ட் லீகல் தான் சேலஞ்சும் பண்ணல. அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது என்மாஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. 550 போஸ்டுமே அப்பாயின்மெண்ட் இன்வேலிடுன்னு சொல்லி மேசிவா அதை அப்படியே பண்ணாங்க. சோ அதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுடைய இதுவே வாய்டா question, very appointment itself is in question, that itself is illegal, then how could you claim a salary? It is not possible அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. it should not, we should not set a wrong precedent னே சொல்லி அதை வந்து முடிச்சு விட்டாங்க அந்த கேஸ. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th question. இந்த கொஸ்டின் நம்ம பாக்குறப்பவே சும்மா ஆன்சரை மட்டும் பார்க்காம முடிஞ்ச மட்டும் ப்ரொவிஷனையோ அதுக்கு ரிலேட்டடான கேஸ் லாஸையோ பார்த்தோம்னா, ஒருவேளை மெயின்ஸ்ல இது சம்பந்தமாக ஏதாவது கொஸ்டின் வந்தா ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், எழுதுறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரியா? அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன். எதுக்கு விஷயம் சொல்ல முடியுமோ அதுக்கு சொல்றேன். Upon 5th question, upon grant of an ex parte injunction, the plaintiff has to comply with the proviso to order 39 rule 3 of the CPC. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ் பார்ட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு கொடுப்பாங்க, இந்த சென்ஸ் அப்படி கொடுக்க கூடாது, ஆனா அப்படி ரொம்ப தேவைப்படுது அதுக்கு கொடுத்துதான் ஆகணும் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிளேன்டிஃப் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி டியூட்டி இருக்கு. அது என்னன்னா, within 7 days from the date of which injunction is granted, அதை வந்து plaintiff has to comply mandatory provision. அதை அவர் பண்றதுக்கு 7 days ஆகுமா, இல்ல within 3 days from the date of which injunction is granted, இல்ல on the day on which injunction is granted, or on the day immediately following the day, இல்ல within 15 days from the date of which injunction is granted. எதிரவர் இல்லா உறுத்துக்கட்டளை பிறப்பிக்கப்படுவதன் பேரில் வாதியானவர் ஊனவின் கட்டளை 39 விதி 3க்கான வரம்புரையை நிறைவு செய்ய வேண்டியது. ஏ, உறுத்துக்கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக. பி, உறுத்துக்கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 3 நாட்களுக்குள்ளாக. சி, உறுத்துக்கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாள் அல்லது அந்த நாளுக்கு உடனடியாக அடுத்து வரும் நாளில். டி, உறுத்துக்கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்கு உள்ளாக. சோ என்ன பண்ணணும்? ஆர்டர் 39 ரூல் 3க்கு கீழே பிளைன்டிஃப்க்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. அவர் என்ன பண்ணணும்? there is some mandatory duty இருக்கு அவங்களுக்கு. என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அது எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும்? நோட்டீஸ் அனுப்பணும் மேடம், அடுத்த நாளே. வெரி குட், கரெக்ட். சோ ஆப்ஷன் சி ஆன்சர். கரெக்ட், ஆப்ஷன் சி. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பிளைண்ட் டாக்குமெண்ட்ஸ், பிளைண்ட் அந்த காப்பி ஆஃப் தி அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து to be delivered to the defendant either by hand delivery or by registered post. அதோட நோட்டீஸ் அனுப்பணும். All right, when they send the notice, they have to, it should be accompanied with a copy of the application as well as the plaint and the plaint documents. அதுக்கான அது சம்பந்தப்பட்ட அந்த வழக்கினுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உடன் அனுப்பணும் அது. All right, so the option is here C for this. அதுக்கப்புறம் ஓகே, இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச ஒரு செக்ஷன். Question number 6. Caveat under section 148 of A, capital A of the CPC remains in force for the period of 90 days, 60 days, 30 days, 15 days. ஊனாச பிரிவு 148 ஆவின் கீழான முன்னெச்சரிக்கை மனு கீழ்கண்ட காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும். 90 நாட்களா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 60 நாட்கள். ஆப்ஷன் சி 30 நாட்கள். ஆப்ஷன் டி 15 நாட்கள். கேவியட் மனு போடுறது எத்தனை நாள் அது வேலிடா இருக்கும்? 90 நாட்கள். வெரி குட், வெரி குட், கரெக்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. இந்த இத வந்து அவங்க சப்கிளாஸ் 5ல சொல்லிருப்பாங்க. செக்ஷன்லயே செக்ஷன் 148 கேபிட்டல் ஏலயே ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சூட்லயோ இல்ல ப்ரொசீடிங் இன்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவன் போயிட்டு கண்டிப்பா அவன் வந்து ஸ்டே வாங்கிடுவான் இல்ல இன்ஜங்ஷன் வாங்கிடுவான் அப்படின்ற ஒரு அப்ரிஹென்ஷன் இல்ல, அப்ப நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு இன்ட்யூஷன் இருந்ததுன்னா, எஸ் வி கேன் ஆல்வேஸ் ஃபைல்
section caveat petition under section 148A. இதுதான் இதுக்கான இது. அடுத்தது நம்பர் 7. Under the Indian Constitution, fundamental duties are given in. இதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ப்ரொவிஷன் தான். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே, எந்த ஆர்டிகிளுக்கு கீழே கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 51, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 52 கேபிட்டல் ஏ, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 52B கேபிட்டல் பி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடிப்படை கடமைகள் கீழ்கண்ட எதன் கீழ் வழங்கப்பட்டிருக்கின்றது? உறுப்பு 51, உறுப்பு 51A, உறுப்பு 52A, உறுப்பு 52B. நம்ம எல்லாருக்கும் வேகான்ற ரொம்ப ஃபெமிலியரா இது வந்து we keep it remember, நம்மளோட மைண்ட்ல இது வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். சோ ஆப்ஷன் வந்து இதுக்கு D 51 கேபிட்டல் ஏ. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியுமா? இது நம்மளோட பார்ட் 4 கேபிட்டல் ஏல இந்த ஆர்டிகல் 51A கொண்டு வந்தாங்க 42வது அமெண்ட்மெண்ட்ல. We all know that there are several amendments that took place in the under that 42nd amendment. நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்க அந்த 42nd amendmentல. அதுல இதுவும் ஒண்ணு. பார்ட் 4 கேபிட்டல் ஏக்கு கீழே நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ கொடுத்திருக்காங்க. Of 8th question, of which High Court Justice Leila Seth, who authored on balance, an autobiography, was a Chief Justice? Rajasthan High Court, Gujarat High Court, Patna High Court, Himachal Pradesh High Court. On balance of an autobiography என்ற சுயசரிதை நூலை எழுதிய நீதியரசர் லீலா சேத் எந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர்? ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம், குஜராத் உயர் நீதிமன்றம், பட்னா உயர் நீதிமன்றம், ஹிமாச்சல் பிரதேச உயர் நீதிமன்றம். லைலா சேத்ன்றவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அவங்க எங்க கடைசியா சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனாங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. லைலா சேத் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் சொல்லிடலாம். ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம். நானும் அதான் போட்டேன், ஆனா அது இல்ல ஆன்சர். குஜராத். நோ, ஒரு குஜராத்தும் இல்லை. ஆன்சர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட். அங்கதான் அவங்க கடைசியா சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ரிட்டையர் ஆனாங்க இன் 1992. என்னன்னா அவங்க வந்து வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் ஹர் அப்படின்னா, she is the first women judge of Delhi High Court. That is the way we should remember this. லைலா சேத்ன்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட்ல. சோ அவங்க அதுக்கப்புறம் எலிவேஷன்ல சுப்ரீம் கோர்ட் போனப்ப அங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்ல 1992ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனாங்க. சாரி, சுப்ரீம் கோர்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா 1992ல இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஆல்ரைட். சோ this is the option. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 8க்கு D for டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் உயர் நீதிமன்றம். அடுத்தது 9th question. எஸ் சொல்லுங்க சார். மேம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். மேம் இப்போ நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களே, இட்ஸ் இனஃப் மேம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா கேளுங்க அவங்கள்ட்ட, கேட்டுட்டு அவங்க பதில் சொன்னா மட்டும் ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்தரா நீங்க தமிழ் எதுவும் வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிருதுல மேம். அதனால சரி, உங்களுக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கும்ல, அதனால தான். சரிங்க சார். ஜுடிஷியல் 9th question. Judicial service mentioned in Article 235 of Constitution of India denotes district judges and small persons holding equivalent posts, district judges and other civil judicial posts inferior to the post of district judge, civil judicial posts inferior to the post of district judge. Article 235க்கு கீழே நம்மளுக்கு எதை பத்தி சொல்லியிருக்காங்க? ஜுடிஷியல் சர்வீஸ்னு அவங்க மீன் பண்றது எதை? எனி ஆன்சர்ஸ் சொல்லிடவா? ஆப்ஷன் ஏ மேம். நோ, ஆப்ஷன் ஏ இல்ல. அப்பாயின்மெண்ட்னா எல்லாரும் டப்புன்னு சொல்லிடுவோம் ஆர்டிகல் 233ன்னு.
இது வந்து 235. ஆன்சர் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் அதர் சிவில் ஜுடிஷியல் போஸ்ட் இன்ஃபீரியர் டு த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இது நிறைய சொல்லியிருப்பாங்க இதுக்குள்ள, இந்த செக்ஷனுக்குள்ள. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிற மத்த ஜட்ஜஸோ கோர்ட்ஸோ அவங்களுக்கான ப்ரமோஷன், அந்த ஜட்ஜஸ்க்கான அப்பாயின்மெண்ட்ஸ், சேலரி, இது எல்லாத்தையுமே வந்து ஹைகோர்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த இந்த ஆர்டிகிளுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகிள் அடுத்து சோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து இதுக்கு சி. 9க்கு வந்து ஆன்சர் சி. வாட் cannot be, அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின். What cannot be done directly cannot be done indirectly. This statement relates to doctrine of pith and substance, doctrine of colorable legislation, doctrine of ancillary powers, doctrine of waiver. ஒரு விஷயத்த நம்மளால டைரக்டா செய்ய முடியாது அப்படின்னா அதை இன்டைரக்டாவும் தான் செய்யக்கூடாது, அதை அச்சீவ் பண்ண கூடாது அப்படிங்கறத வந்து ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க இத? எக்ஸலன்ட். டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் தான் இது. என்னன்னா இத வந்து ஒரு கேஸ்ல சொன்னாங்க. ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் காமேஸ்வர் சிங்னு ஒரு கேஸ்ல இத சொல்லியிருக்காங்க. எந்த கொஸ்டின்ஸ், எனி கொஸ்டின்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஆர் காம்பிடன்சி டு எனாக்ட், அதாவது லா லெஜிஸ்லேச்சர் வந்து லா மேக்கிங் பாடினா லெஜிஸ்லேச்சர் தான். அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்த டைரக்டா அவங்களுக்கு பவர் கொடுக்கல, கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல, லா மேக் பண்ண இல்ல இந்த இதுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை அவங்க இன்டைரக்டா அச்சீவ் பண்றதுக்கு இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அந்த ஆக்ட வந்து வேற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் காமேஸ்வர் சிங்ல சொன்னாங்க. அப்ப இந்த டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷனை ஜட்ஜஸ் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோ ஆன்சர் வந்து அதுக்கு 10th பி ஃபார் பாம்பே, colorable legislation. 11th question. As per section 21 of the Hindu Succession Act 1956, the presumption in cases of simultaneous death is younger survive the elder, elder survive the younger until both die at the same time, younger and elder die at the same time, none of the above. அதாவது வாரிசுரிமை சட்டத்தின் கீழே பிரிவு 21க்கு கீழே இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறப்புக்கான உடன் நிகழ்வதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு ரூல் கொடுத்திருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க அப்படின்னா அதுல யார் போறாங்கன்னா யார் முதல்ல போனாங்க யார் ரெண்டாவது போனாங்க தெரியாது. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த டெவல்யூஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபீமேலுக்கு எப்படி போகுங்கிறது அங்க வரும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இல்ல ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி டிவால்வ் ஆகுதா அப்படின்னா அது எப்படி, குறிப்பா அந்த பர்பஸ்க்காக தான் இதை கொண்டே வராங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ மேம். வெரி குட். ஆப்ஷன் ஏ தான். எப்பொழுதுமே வயசுல கம்மியா இருக்கிறவங்க தான் வாழ்றாங்க, வயசு கூட இருக்கிறவங்க முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். we have to take it in that way, we have to presume that such way அப்படின்னு இந்த இதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. சோ 11th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது கொண்டு வந்த பர்பஸ் வந்து அந்த டெவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி போகுது, இறங்குரிமை அவங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கறது சொல்றதுக்காக. குறிப்பா ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல அட் அ டைம் 2 பேரும் இறந்து போறாங்க அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஃபார் த 12th question. For the purpose of income tax at previous year normally means. ப்ரீவியஸ் இயர்னு இன்கம் டாக்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எப்ப சொல்லுவாங்க? 2-3 வார்த்தை வரும் இன்கம் டாக்ஸ்ல. அசஸ்மெண்ட் இயர், பினான்சியல் இயர், ப்ரீவியஸ் இயர். டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற எல்லாருக்கும் இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும், இல்ல டாக்ஸ் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். த பினான்சியல் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங் தி அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்ல தான் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இயர் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றாங்களா? த பினான்சியல் இயர் இமீடியட்லி சக்சீடிங் தி அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயருக்கு அடுத்து வர அது பினான்சியல் இயர் சொல்றாங்களா? த அசஸ்மெண்ட் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங் தி பினான்சியல் இயர். நிதி ஆண்டுக்கு முன்னாடி வர்ற கணிப்பு ஆண்டு, வரி விதிப்பு ஆண்டு, அத வந்து சொல்றாங்களா ப்ரீவியஸ் இயர்? இல்ல, இது எதுவுமே கிடையாது. See the madam answer. Sense of your immediately proceedings of the financial year. நிதி ஆண்டுக்கு முந்தைய வரி விதிப்பு ஆண்டு, அதுதானே மேடம்? Yes ma'am, okay அதான்.
இல்ல. ஆனா ஆன்சர் வந்து ப்ரீவியஸ் இயர் ஏ தான். ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் பொறுமையா அதை படிச்சோம்னா புரிஞ்சுக்க முடியும். நானுமே இந்த கொஸ்டினை 2-3 தடவை படிச்சுதான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சோ யாரா இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாம ஆன்சர் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஆல்ரைட். சோ இதுல வந்து ப்ரீவியஸ் இயர்னு அவங்க அதை மீன் பண்றது வந்து வரி விதிப்பு ஆண்டுக்கு முந்தைய ஆண்டதான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்ப 23-24 அசஸ்மெண்ட் இயர், நான் இந்த வருஷத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா 1 April 23 இருந்து 1 April 2023 இருந்து அதுக்கு 31 March 2024 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கானதுக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன் அப்படின்னா இதுதான் அசஸ்மெண்ட் இயர். இதுக்கு முன்னாடி வருது பாத்தீங்களா 2022, அதுதான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. கிளியரா? அடுத்தது இன்னும் ஒரு டைம் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன 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 ரிப்பீட் பண்ணனும் சார்? இப்ப சொன்னீங்களே மேம், வரி விதிப்பு, அதாவது இந்த வருஷம் எனக்கு நான் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன் அப்படின்னா இந்த வருஷத்தை அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கான இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்க மீன் பண்றதுதான் அசஸ்மெண்ட் இயர். அதாவது 2023 இருந்து 2024 கணக்கு எப்ப ஆரம்பமாகும் அப்படின்னா April 1 இருந்து 2023 இருந்து March 31, 2024 வரைக்கும் இருக்கிறது தான் அசஸ்மெண்ட் இயர். அது வந்து கணிக்கிறாங்க. அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தினுடைய டாக்ஸ் தான் இந்த இன்கம் ரிட்டர்ன்ஸ் தான் இந்த வருஷம் ஃபைல் பண்ணுவோம். இந்த வருஷத்துக்கானதான் அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணுவோம். சோ இந்த கரண்ட் இயரை தான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. அதுதான் அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துக்கான டாக்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கணக்கு வழக்க நம்ம பண்றோமோ அந்த 2022 இயர் இருக்கு இல்லையா, அதாவது 2021 April 1 இருந்து 31 March 2022 வரைக்கும் 31 March 2023 வரைக்கும் 1-4-2022 இருந்து 31 March 2023 வரைக்கும் இருக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர், முந்தின வருஷம். எஸ் மேம், ஓகே மேம், தேங்க் யூ மேம். அப்படின்னா இதுல வந்து ஆப்ஷன் ஏ வரும். அடுத்தது section question 13, which article of the Constitution of India abolished untouchability and forbids its practice in any form? இது சொல்றப்ப நான் சுரேஷ் சார் தான் நினைச்சுக்கிட்டேன். இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப அன்னைக்கு அவரு நம்மளுக்கு ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி சிவில் ஆக்ட் அந்த அது 1955 ஆக்ட் பத்தி சொல்லிட்டு தான் அவர் SC/ST ஆக்டே எடுக்க ஆரம்பிச்சாரு. சோ அது ரொம்ப ஞாபகம் வந்தது அப்படியே அந்த படிக்கிறப்ப. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ we all know. இருந்தாலும் கேக்குறேன். எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆர்டிகல் 17. அதுலதான் அன்டச்சபிலிட்டிய நம்ம அதனுடைய ஒரு நீட்சியா இல்ல அதனுடைய ஒரு ரிசல்ட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த சிவிலியன் அந்த ஆக்ட் 1955 வந்தது. அதுக்கப்புறம் தான் SC/ST ஆக்ட் இப்ப வந்தது. சோ ஆர்டிகல் 17 தான் கரெக்டான ஆன்சர். 13D, D for Delhi. அடுத்தது oh my god, as per section 14th question, as per section 11 of Hindu Adoption and Maintenance Act 1956, to adopt a male child, ஒரு ஆண் வாரிசை அடாப்ஷன்ல எடுக்கிறதுக்கு by a Hindu female, ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை வாரிசாக ஏற்றுக்கொள்வதற்கு she must be senior to the child by at least A 21 years, B 18 years, C 14 years, D 12 years. 21 years. கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலி வரிசையா கொடுத்திருப்பாங்க. அந்த செக்ஷன்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அடாப்ஷன்ல எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். கண்டிப்பாக நோ சன், நோ சன்ஸ் சன், நோ சன்ஸ் சன்ஸ் சன் இருக்கக்கூடாது. கொள்ளு பேரன் வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்படி பையனோட பையன், பையனோட பையனோட பையன் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மூணும் இதுவும் இல்லாத பட்சத்துலதான் அடாப்ஷனுக்கு நம்ம போகவே முடியும். அதுல வந்து வரிசையா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண் எடுக்கிறதா இருந்தா அவருக்கு இதே 21 வயசு. எப்போ பெண் குழந்தையை எடுக்கிறப்ப. அடுத்து பெண் வந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது அது 21 வயசு டிஃபரன்ஸ். அதுல நிறைய கொடுத்திருப்பாங்க. அதுல இது ஒண்ணு. சோ ஆப்ஷன் A 14க்கு ஆன்சர் A.
15. The normal procedure to conduct a trial for an offence under section 138 of Negotiable Instrument Act 1881 is warrant cases trial procedure. Sorry for the interruption. Same only ma'am hand raise பண்ணிருக்கீங்க. And then ஜெயலட்சுமி மேம் வந்து நீங்க chat boxல ஆன்சர் போடுறீங்க மேம். நீங்க மைக் ஓபன் பண்ணி ஆன்சர் பண்ணல மேம். ஒன்றும் இஷ்யூ இல்ல. கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க மைக் ஓபன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க மேம். கொஸ்டின் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்கா? கண்டினியூ பண்ணட்டுமா? சூப்பர் மேம், கண்டினியூ பண்ணுங்க. So the normal procedure நம்மளுக்கு அன்னைக்கு அவர் வந்த சார் வந்து சொல்லியே கொடுத்தாரு. இது செக்ஷன் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு அது வாரண்ட் கேஸ் ட்ரையல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களா, சமன் கேசஸ் பண்ணுவாங்களா, சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரா, ஸ்பெஷல் ப்ரொசீஜரா அப்படின்ட்டு. மேம் பி சமன்ஸ் கேசஸா சார்? சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர். எஸ், ப்ரொசீஜர் கேக்குறாங்க அவங்க. சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் எப்ப அது வந்து சம்மன்ஸ் சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரா ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து மாத்துவாங்க. பட் இனிஷியலா பண்றப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரை தான் பண்ணுவாங்க. செக்ஷன் 143 சப்கிளாஸ் 1க்கு கீழே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் பை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். செக்ஷன் 262 to 265 ஆஃப் சிஆர்பிசி தான் இதுக்கு சொல்றாங்க, அவங்க ரெஃபர் பண்றாங்க. சோ சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் ஏன்னா இதுல ஒண்ணுமே நம்மளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல. செக் கொடுத்திருப்பாங்க, இல்ல ப்ரோ நோட் எழுதியிருப்பாங்க. அதுல வந்து விட்னஸ வந்து நம்ம ஏத்தி கிராஸ் எக்ஸாமின் பண்ணி அந்த மாதிரி ஒன்னும் அந்த மாதிரி இல்ல. சோ பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்டே வச்சு சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரை குயிக்கா 6 monthsல பண்ணி முடிச்சிடலாம். ப்ரொவைடட் ஒருவேளை அப்படி பண்ண முடியல அப்படின்னாதான் அடுத்த அந்த இது வந்து நார்மல் ப்ரொசீஜருக்கு போகும். ஓகே, சோ ஆன்சர் இஸ் சி. ஃபார் 15க்கு ஆன்சர் இஸ் சி. 16th question. As against the order passed by the cooperative tribunal in CMA in surcharge proceedings. எப்படி நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் எல்எல்பிக்கு என்சிஎல்டி இருக்கோ, ட்ரைபியூனல் இருக்கோ, அந்த மாதிரி நிறைய ட்ரைபியூனல்ஸ் இருக்கோ, ஆர்பிட்ரல் ட்ரைபியூனல் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி கோஆபரேட்டிவ்க்கு ட்ரைபியூனல் இருக்குது. நான் இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போகல, அதனால நான் அட்டன் பண்ணல. ஏன்னா எனக்கு கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல் பத்தி ஒன்றும் பெருசா தெரியல. என்னன்னா ஒரு சிஎம்ஏ போடுறோம், சர்சார்ஜ் ப்ரொசீடிங்கை சேலஞ்ச் பண்ணி ஒரு சிஎம்ஏ போட்டிருக்காங்க. இது போட்டிருக்காங்க கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு மேல சிஎம்ஏ போக முடியுமா? சாரி, சிஎம்ஏ வந்து கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல்ல போட்டிருக்கிற சிஎம்ஏல ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த சிஎம்ஏக்கு மேல என்ன போக முடியும்? ரிவிஷன் அண்டர் ஆர்டிகல் 227 போக முடியுமா, இல்ல ரிட் போட முடியுமா? 226 கீழே ரிட் வந்து ரிட்டும் போடலாம், இல்ல ஆர்டிகல் 227க்கு கீழே ரிவிஷனும் போடலாமா? செகண்ட் அப்பீல் இன் சிஎம்ஏ அலோன் இஸ் மெயின்டெனபிளா? ஏன்னா ஆர்டர் போடுறது வந்து கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல், இட்ஸ் a ஸ்பெஷல் கோர்ட். நீங்க லாஜிக்கா கூட யோசிச்சு சொல்லலாம். மேபி சி மேம். டி மேடம். டி ஆன்சர் மேடம், கடைசில இருக்குல. செகண்ட் அப்பீல் இன் சிஎம்ஏ வா? எஸ் மேம். தப்பா மேடம்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன். எனக்கு வந்து நான் ஒரு கேஸ்லாவே பார்த்தேன். இந்த உங்களுக்கு இந்த செஷனுக்காக நான் பார்த்தேன் காலையில. சோ ரிவிஷன் அண்டர் ஆர்டிகல் 227 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து மெயின்டெனபிள்ன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அது வந்து நம்ம ஆன்சர் கீயை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983க்கு கீழே ஸ்பெஷல் கோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இது மாதிரி இதே சர்சார்ஜ் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு ஆர்டர் சிஎம்ஏல பாஸ் பண்றாங்க. அதுக்கு மேல ஹைகோர்ட்டுக்கு சிஆர்பி வந்திருக்குது அண்டர் 227க்கு கீழே நான் பார்த்த கேஸ். சோ ரிவிஷன் தான் பாசிபிள் அதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து 226 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சோ கண்டிப்பா செகண்ட் அப்பீல் கிடையாது மேடம், டி கிடையாது. என்னோட ஆசோலேஷன் இப்ப என்னன்னா ஏவா சியான் தான். ஆனா நான் சி வராதுன்னு நம்புறேன். ரிட்டு வராது.
ரிவிஷன் அண்டர் ஆர்டிகல் 227 தான் பாசிபிள். ஏன்னா அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா கார்த்தால நான் ஒரு கேஸ் லா பார்த்தேன். ஆனா அந்த கேஸ் நோட் பண்ணிக்க விட்டுட்டேன். சிஆர்பி அவங்க அப்படி அதே தான் பண்ணிருக்காங்க. இதே தான் எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் இதுதான். கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அது வந்து சிஎம் ஃபர்ஸ்ட் வந்து டெபியூட்டி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் போகுது கேஸ் சர்சார்ஜ் ப்ரொசீடிங்ஸ். அவர் போட்ட ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட்ல அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல்ல ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த இம்ப்ளீட் பெட்டிஷனை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்றாரு, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த இம்ப்ளீட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மேல சிஎம்ஏ வந்து இதுக்கு போறாங்க. ரிவிஷன் பெட்டிஷன் வந்து 227க்கு ஆர்டிகல் 227க்கு கீழே போயிருக்காங்க. இதுதான் நான் பார்த்த கேஸினுடைய இது. கோஆபரேட்டிவ் ட்ரைபியூனல் தான் சர்சார்ஜ் ப்ரொசீடிங்ஸ் தான். அந்த இம்ப்ளீட் அப்ளிகேஷன் தான் ஒரு சின்ன குட்டி அப்ளிகேஷன். அதுக்கு மேலதான் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க, சிஆர்பி போயிருக்காங்க. சோ இப்போதைக்கு ஆப்ஷன் ஏன்னு நான் அந்த கேஸ வச்சு பாக்குறேன். அந்த ஒண்ணு மட்டும் நமக்கு ஆன்சர் கீ வரட்டும், நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். As of now it is A. Question 17. Section 26 of the Indian Contract Act declares the agreement void on the ground of absolute restraint only, partial restraint only, both absolute and partial restraint, none of the above. Option A, ma'am. பார்ஷியல் மேம். பார்ஷியல் தான். பி. ஓகே, ஆன்சர் வந்து சி. நானும் அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட். ஆக்சுவலி செக்ஷன் 26 என்ன ரெஸ்ட்ரெயின்மெண்ட் இன் ட்ரேட் தானே கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு கீழே. சாரி, ட்ரேடா மேரேஜா இல்ல ரெண்டுமா? Trade, ma'am. ட்ரேட் தான் மேம் வரும். பிசினஸ். யா. சோ அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட்டா அப்படின்னு பார்த்து அப்படின்னு தான் நானும் நினைச்சு போட்டு வந்திருக்கேன். ஆனா அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட்டும் இல்ல பார்ஷியல் ரெண்டுமே பண்ண முடியுமா? அந்த எக்ஸ்பிளிசிட்டாவே ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொவிஷன் எடுத்து செக்ஷன் 26 எடுத்து படிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு படிச்சு காமிச்சேன்னா இப்ப டைம் ஆயிடும். சோ நீங்களே அது எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த செக்ஷனை படிக்கிறப்பவே அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்சல் 1க்கு கீழே சப்கிளாஸ் 1க்கு கீழே அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட், சப்கிளாஸ் 2க்கு கீழே பார்ஷியல் ரெஸ்ட்ரெயின்ட். சோ ரெண்டுமே தான் அப்ளிகபிள். சோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் த 17th question. நம்ம வந்து நான் வந்து டீடைலா தரோ ரிசர்ச் பண்ணி தான் இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சும்மா அப்படியே வந்து சொல்லல. இன்கேஸ் இட் மே கோ ராங் சம்டைம்ஸ். சோ ஆன்சர் கீ வந்த உடனே எதுக்கும் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். Then 18th question. Every award made by a local adalat shall not be final and binding on all the parties to the dispute. An appeal shall lie to the court against the award. அடுத்தது வந்து shall be final and binding on all the parties to the dispute and no appeal shall lie to the court or to any court against the award. Shall not be final and binding on all the parties to dispute and appeal shall lie before the Supreme Court against the award, none of the above. ஒரு லோகதளத்துல போட்டிருக்கிற தீர்ப்புக்கு மேல அந்த மேல போக முடியுமா? ஏதாவது அப்பீல் இது அது எல்லா பார்ட்டிஸையும் கட்டுப்படுத்துமா? இல்ல அப்பீல் போக முடியுமா? இல்ல அப்பீல் போக முடியாது. அப்பீல் போக முடியாது. ஆப்ஷன் பி. வெரி குட். அப்பீலே போக முடியாது. லோகதளத்துங்கிறது ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி அரைவ் பண்ற அந்த அதுக்கு ஈக்குவல் தான் அது. ஏன்னா அதுதான் அங்க நடக்குது. ஆக்சுவலி காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே அப்படின்னு ஒரு சமரசமா ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு மேல கண்டிப்பா சொல்லுங்க. கேக்குதா? 26 வந்து மேரேஜ் மேம். நானும் அது பிசினஸ் நினைச்சேன். இப்பதான் எடுத்து பார்த்தேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். எவ்ரி அக்ரிமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் தி மேரேஜ் ஆஃப் எனி பர்சன் அதர் தென் எ மைனர் இஸ் வாய்டுன்னு போட்டிருக்கு. 26 வந்து மேரேஜ் பத்தி வருது மேடம். இல்லையே, நான் காலையில பார்த்தேனே. செக்ஷன் 26 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் தானே. இருங்களே ஒரு நிமிஷம். Yes, ma'am. The 26 marriage பத்தி தான் ma'am. And first subsection 1ல வந்து absolute சொல்லுது, subsection 2ல வந்து partial சொல்லுது marriage. அப்ப ஓகே அது மேரேஜா ட்ரேடாங்கிறதுல தான் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுனால தான் நான் உங்களை ஓபனாவே கேட்டுட்டேன் அது ட்ரேடா மேரேஜான்னு. பட் சப்கிளாஸ் 1 and 2ல ரெஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குதானே? இருக்கு. என்ன நான் காலையில பார்த்தேன். நான் unless I'm not sure நான் வர சொல்லவே மாட்டேன். அது நிறைய பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த டவுட் வந்தது. 26 வந்து மேரேஜா ட்ரேடா அப்படின்னு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் கரெக்டிங் மீ. சோ மேரேஜுக்கு கீழே அப்சல்யூட் ரெஸ்ட்ரெயின்ட், பார்ஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் ரெண்டும் தானே கவர் ஆகுது? எஸ் மேம்.
சரி, தேங்க்யூ ஸோ மச் ஹேமமாலினி மேடம், தேங்க்யூ. ஸோ இது வந்து இவங்க சொன்னபடி ஆப்ஷன் வந்து பி ஃபார் பாம்பே, அதுதான் ஃபைனல். அதுக்கு மேல எல்லாம் போக முடியாது, எதுவும் அப்பீல் போறது கிடையாது. இதுவும் அகைன் ஆக்ட்லயே வந்து ஸ்பெசிபிக்காவே கொடுத்திருப்பாங்க. செக்ஷன் 21 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்திருக்காங்க. shall be final and binding on all the parties. Section 21 of the Legal Service Authority Actல இது explicit provision கொடுத்திருக்காங்க. அடுத்தது question number 9. Which part of the Constitution reflects the mind and ideals of the framers? Preamble, fundamental rights, directive principles, fundamental duties. Preamble, ma'am. Obviously preamble. பிரியாம்பிள்ன்ற அந்த வார்த்தையே நம்மளுக்கு சொல்லிடும் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு. இது வந்து ப்ரிஃபேஸ்ன்னு, இப்ப நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதுறோம்னா ப்ரிஃபேஸ்ன்னு பார்த்திருப்போம் நிறைய புக்ஸ்ல எல்லாம். those who are very good readers, I don't know how many of you are good readers. Lawyers must definitely be a good readers. ஸோ நிறைய புக்ஸ் படிப்போம். அதுல படிக்கிறப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அங்க முன்னுரைன்னு தமிழ் புத்தகங்கள் எல்லாமும் முன்னுரைன்னு இருக்கும், முகப்புரை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து உள்ளுக்குள்ள என்ன இதை பத்தி சொல்லியிருக்காங்க, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய எதுக்காக அது பண்ணிருக்காங்க, அந்த ஐடியல்ஸ் என்ன, அத பத்தி சொல்லியிருப்பாங்க. அத ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதுதான் அது மாதிரி நம்மளுக்கு பிரியாம்பிள் தான் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர். சோ 19க்கு ஆன்சர் ஏ. 20 we the people of, again பிரியாம்பிள்ல வரதேலேயே 2 क्वेश्चन வந்துருச்சு. 20 we the people of India solemnly resolved to constitute India into a great country having religious value, sovereign, socialist, secular, democratic republic, all the above. ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. ஆப்ஷன் சி கரெக்ட். வெரி குட், தேங்க்யூ. 20க்கு ஆப்ஷன் சி. 21 இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். as per section 4(1) subclause B of the Employees Compensation Act 1923, minimum amount of compensation which இது வந்து இப்ப இது வந்து அமெண்ட் பண்ணி தான் இது அந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க, கவனமா நோட் பண்ணீங்கன்னா. So minimum amount of compensation which can be awarded to an employee, வேலை செய்யறவங்களுக்கு, who sustained permanent total disablement. டெத்தை பத்தி சொல்லல அவங்க, they are talking about அவங்களுடைய உடல் ஊனம் பர்மனண்டா ஏதாவது ஒரு இன்ஜுரி அவங்களுக்கு வந்துருச்சு, டிசேபிள்மெண்ட், இதுக்கு மேல வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களானால் அவங்களுக்கான காம்பன்சேஷன் தொகையாக எவ்வளவு தரலாம்? 1,40,000 ஃபிக்ஸ்டு, இல்ல 1,20,000, 80,000, 50,000? 80,000. ஆப்ஷன் கரெக்ட் சார். ஆப்ஷன் ஏ சொன்னவர் கரெக்ட். என்ன அப்படி அந்த செக்ஷன்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா 60% multiplied by the relevant factor or 1,40,000 தான் சொல்லிருப்பாங்க. அவருடைய மந்த்லி வேஜஸ்ல 60% எடுத்து அதை மல்டிப்ளைடு பை த ரெலவெண்ட் ஃபேக்டர் ஆர் 1,40,000 இப்படிதான் அதுல சொல்லவே சொல்லியிருப்பாங்க. சோ 1,40,000 தான் வந்து ஆன்சர். மேம் இதுலயே இது டெத் ஆயிட்டா 1,20,000 அப்படின்னு வரும். டெத் ஆயிட்டா 1,20,000 நினைக்கிறேன். 1 lakh இல்ல சார். டெத் ஆனா 1,50,000 இல்ல சார். 1,20,000 தான் பார்த்த ஞாபகம் எனக்கு. நான் கூட பார்த்துட்டே யோசிச்சேன், இது என்ன கம்மியா கொடுக்குறாங்க, டெத்துக்கு இல்ல அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு கூட யோசிச்சேன். இது வந்து டெத் பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து முன்னாடி படிச்சதை தான் ரீகால் பண்ணேன். காலையில கன்ஃபார்ம் பண்ணப்ப நான் செக் பண்ணப்ப ஆன்சர் செக் பண்ணப்ப இததான் பார்த்தேன். அதுக்கு மேல டெத்துக்கு கொடுத்திருந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஏவ பார்க்கல. உங்களுக்கு பார்க்கணுமா? இப்ப பார்த்து சொல்லவா? 120 ல இருந்து 4.56 வரைக்கும் கொடுக்கலாம் லாக் அப்படின்னு போட்டு. 1 lakh 4.56. புரியல. இந்த எவ்வளவு கொடுக்கலாம் டெத்தா இருந்ததுன்னா? 1,20,000 to 4,56 lakh அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. ஆரம்பம் வந்து 1,20,000 போல இருக்கு. ஓகே. ரொம்ப இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது நான். அது குட்டி குட்டி ஆக்ட்ஸ் எல்லாம், அதனால எனக்கு ஞாபகம் இல்ல. காலையில இந்த இதுக்கான பர்டிகுலர் ஆன்சரை மட்டும் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சோ அது பார்க்கல. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.
சோ இதுக்கான ஆன்சர் வந்து 1,40,021க்கு. அடுத்தது வந்து 22க்கு போயிடலாம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்மளுக்கு. வாட் இஸ் த லாட்டின் வேர்ட் இன் லிமினி இன் லா ரெஃபர்ஸ் டு? எல்லாருக்கும் தெரியும். டுவர்ட்ஸ் த எண்ட், இன் த ஃபியூச்சர், அட் த த்ரெஷோல்ட், நன் ஆஃப் தி அபவ். தெரியலன்னா டப்புன்னு தமிழ்ல பாத்துருங்க. இறுதி கட்டம், எதிர்காலத்தில், தொடக்க நிலையில், மேற்குறிப்பிட்ட எதுவும் இல்லை. Any guess? Option B, ma'am. At threshold. Option C. In limine, அதாவது பிராக்டிஸ்ல இருக்கிற ஹைகோர்ட் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ட்ரையல்லையுமே சூட்லயுமே, ஆனா சூட்ல தமிழ்ல இதை சொல்ல மாட்டாங்க அதிகமா. அதனால ஹைகோர்ட் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தான் இது வந்து, நீங்க நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கணும் நம்ம எல்லாரும். அதுலதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அர்த்தம் விளக்கமா புரியும். அதுல போட்டிருப்பாங்க ஏதாவது ஒண்ணுன்னா இன் லிமினா அது த்ரெஷோல்டுனா அது வாசல்லயே, அது அந்த ஆரம்பத்திலேயே அங்கேயே முடிச்சு விடுறது. அது அப்பவே அதுல ஒண்ணும் இல்ல. இந்த ரிஜெக்ட் பிளைண்ட்ல பண்றாங்க பாத்தீங்களா, சூட் இட் செல்ஃப் பார்ட் பை லிமிடேஷன் அப்படின்னாங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு உள்ள போய் நம்ம மெரிட்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே பார்க்க தேவையில்லை. சூட்டே உள்ள வரவே வராத, நீ சூட்டே உள்ள அளவு கிடையாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இது ஆரம்பத்திலேயே, தொடக்க நிலையிலேயே. சோ அட் த த்ரெஷோல்டு. சப்போஸ் அந்த இங்கிலீஷ் டேர்ம் நம்மளுக்கு ஏதாவது தெரியல, டப்புன்னு தமிழ்ல ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் போடலாம். சோ இதுக்கு ஆன்சர் 22க்கு வந்து சி. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பேசுறப்ப சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் நீங்க கோர்ட் ஹால்ல நின்னு பேசுறத பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க பெர்சி அப்படி சொல்லுவாங்க. அதுவும் அப்படிதான், இந்த அக்ரிமெண்ட் பெர்சே அப்படிம்பாங்க. இல்ல அந்த பெர்சேங்கிறது கூட இந்த இன்லிமினிக்கு ஈக்குவலண்டான ஒரு டேர்ம் தான். ஆனா அதை வந்து பெர்சேங்கிறத யூஸ் பண்றது முக்காவாசி அக்ரிமெண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட்ஸுக்கு தான். இது இன்லிமினிங்கிறது அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஏதாவது போடுறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். Section 23, as per question 23, as per section 214 of the Sale of Goods Act 1930, specified good means இதெல்லாம் வந்து ப்ரிசைஸா அப்படியே ஆக்ட்ல இருந்து செக்ஷன் டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போட்டாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதுல நாம ஒன்னும் டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்ல. ஸ்பெசிஃபைடு குட்ஸ்ன்னு எதை சொல்றாங்க? குட்ஸ் ஸ்பெசிஃபைடா, குட்ஸ் ஐடென்டிஃபைடா, குட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அப்பான் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் மேட் அப், none of the above. Option C, ma'am. எஸ், ஆப்ஷன் சி தான். குட்ஸ் வந்து ஒரு இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு இப்போ ஒரு அரிசி மூட்டை ஒரு 10 மூட்டை வேணும் அப்படின்னாங்கன்னா எந்த வகையான அரிசி அது, எனக்கு இந்த ஜீரக சம்பா அரிசி, அது இந்த பிராண்ட்ல இந்த விலையில இருக்கிறத 100 மூட்டை அனுப்புங்க அப்படின்னு அவங்க பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பெசிஃபைடு குட்ஸ். அததான் ஸ்பெசிஃபைடு குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க அதை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அததான் வந்து அக்ரிமெண்ட். அப்பவே எனக்கு இதுதான் வேணும்னு விற்பனை ஒப்பந்தம் போடுறப்ப எது அக்ரி பண்ணாங்களோ அதுதான் இருக்கணும். சப்போஸ் அந்த ஐடென்டிபிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா the goods can be rejected. அதெல்லாம் அந்த ஆக்ட்ல நிறைய பின்னாடி வரும். சோ ஸ்பெசிஃபைடு குட்ஸ்னா இதுதான். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் question number 23. அடுத்தது question number 24. Within how many days of the receipt of information from the bank regarding the return of the check, a payee or a holder of the check should issue notice to the drawer of the check under section 138B of Negotiable Instrument Act 1881. Again அன்னைக்கு அவர் சொன்னாரு, நம்மளுக்கு கிளாஸ் எடுத்தப்பயே சொன்னாரு, 30 நாளைக்குள்ள நோட்டீஸ் கொடுக்கணுமா 15 நாளைக்குள்ள கொடுக்கணுமா. பேங்க்லேன்னு வந்துருச்சு நம்மளுக்கு, இல்ல ஃபண்ட்ஸ் இல்ல இன்சஃபிஷியன்ட் ரிட்டர்ன் மெமோவோட வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என் பாருப்பா நீ கொடுத்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, எனக்கு என் பணத்தை கொடு அப்படின்னு நம்ம அந்த கொடுத்தவர்கிட்ட செக் கொடுத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் எவ்வளவு? 30 நாளா, 15 நாளா, 45 நாளா, 60 நாளா? 30 நாள் தான் கரெக்டான ஆன்சர். 15 நாளுங்கிறது அப்ப எதுக்கு? நோட்டீஸ் அனுப்புனா 15 நாள் தானே மேடம். 30 நாளைக்குள்ள நம்ம நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும். அதாவது ரிட்டர்ன் மெமோ கிடைச்சதுல இருந்து 30 நாளைக்குள்ள நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும். 30 நாளைக்கு 15 நாள் கழிச்சு தான் நம்ம ஃபைல் பண்ணணும், கூட்ட ஃபைல் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, எஸ் எஸ், யூ ஆர் ரைட். சோ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு 15 நாளைக்கு நம்ம அது வந்து வெயிட்டிங் பீரியட் மாதிரி, அது நம்ம பண்ணிட்டு தான் நம்ம இது கேஸ
கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே. ஸோ அந்த 30 days 15 daysல 30 days தான் ஃபர்ஸ்ட் வரும், 15 days ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் தான் வரும். ஸோ ஆன்சர் 24th வந்து ஆப்ஷன் ஏ. 25th service of summons of civil suit on the defendant thereto can be ordered by publication in a newspaper when substituted service பத்தி சொல்றாங்க. ஸோ பப்ளிகேஷன் பேப்பர் பப்ளிகேஷன்னாலே சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் தான். அது எப்போ பண்ணலாம்? the plaintiff is willing to bear the cost. அவர் வந்து ஓகே நான் எடுத்துக்கிறேன் காஸ்ட் அப்படின்னு சொல்றப்பியா, இல்ல the defendant stays outside the territorial jurisdiction, எல்லைக்கு அப்பாற்பட்ட அவர் இருக்காரு எதிராளி அப்படின்னாலா, இல்ல the defendant is avoiding service or cannot be served in ordinary way, போயிட்டு வருது, டோர் க்ளோஸ்ட்னு வருது, இல்லன்னா பர்சன் அன்னோன்னு வருது, இந்த மாதிரி ரிட்டர்ன் வருது, அந்த மாதிரி டைம்லயா? எஸ் ஆப்ஷன் கட்டளை 5 விதி 20 மேடம். எஸ் எக்ஸாக்ட்லி. எப்ப அது வந்து பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஆர்டர் ஞாபகம் இருக்கா? ஆர்டர் 5 ரூல் 20. ஓகே, ஆர்டர் 5 ரூல் 20க்கு கீழே ஏதாவது ஒரு கான்ஸ்பீஷியஸ் பிளேஸ் ஆஃப் த கோர்ட் ஹவுஸ்ல அஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்ரூல் 1A கீழே இதை சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் சொல்வாங்க. அப்படி பண்ண முடியல, அப்படி அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் நம்ம பண்ணதான் போறோம் அப்படின்னா பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ ஆர்டர் 5 ரூல் 20 சிபிசில இத பத்தி சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. 25C 25th ஆன்சர் வந்து சி. அடுத்தது 26வது கேள்வி. which provision of the Indian Constitution recognizes right of accused to remain silent? பேசுறது மட்டும் தான் இல்ல, அமைதியா இருக்கிறதுமே அவருடைய உரிமைதான் அப்படின்னு. 19 மேம். என்னம்மா? 19 தான். நானும் அதுதான் நினைச்சேன், ஆனா அது இல்ல. ஆர்டிகல் 20 மேம். ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3ல சொல்லிருப்பாங்க. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஆமா, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். நானும் தப்பா தான் போட்டு வந்திருக்கேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ் நினைச்சு போட்டு வந்தேன், ஆனா அது இல்ல. ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3க்கு கீழே அவங்க சொன்னபடி இத வந்து ஒரு கேஸ் லால டிசைடே பண்ணிருக்காங்க கிளியரா. செல்ஃப் என்னன்னா அந்த நம்மளுக்கு தெரியும்ல, யாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு சாட்சியா அவங்களே மாறக்கூடாது இல்லையா? சோ அந்த பிரின்சிபலுக்கு கீழே இது வந்து ரைட் டு ரிமைன் சைலண்ட். அவன் பேசினா அவன் சொல்லிட போறான், உண்மையை சொல்ல வச்சிருவாங்க அதர்வைஸ் ஆல்சோ. சோ சைலண்டா இருக்கிறதுங்கிறது அவனுக்கு எதிரான சாட்சியா அவனே கொடுக்காத அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவது, அதனாலவே அதை கொண்டு வந்திருக்காங்க. சோ 26க்கு வந்து செக்ஷன் அது ஆன்சர் சி, அதுதான். அடுத்தது 27, கொஸ்டின் நம்பர் 27. How much amount does an auction purchaser have to deposit immediately after the sale as per order 21 rule 84 of Code of Civil Procedure 1908? எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல கோர்ட் ஆக்ஷன்ல சேல் பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டின்னு போட்டாங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா 10% ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணி டெபாசிட் பண்ணணுமா அப்ஃப்ரண்ட், முன்னாடியே இல்ல அப்ஃப்ரண்ட். சோ 25% டெபாசிட் பண்ணணுமா பர்ச்சேஸ் மணில, விச் மீன்ஸ் சேல் கன்சிடரேஷன்ல, இல்ல 50% 50 விழுக்காடு பண்ணணுமா, இல்ல 25,000 மினிமம் பண்ணா போதும்? 50% மேம். வேற क्वेश्चन வேற? 50%. 25% மேம். எஸ் 25% தான் கரெக்டான ஆன்சரு. அது என்னன்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டர் 21 ரூல் 84ல சப்கிளாஸ் 1லயே இந்த ரூலை வந்து சொல்லவே சொல்லியிருப்பாங்க. அதாவது டிக்ரி ஹோல்டர் வந்து பர்ச்சேசரா இருக்கும் பட்சத்துல அவர் வந்து 25% ஆஃப் த அமௌண்ட் பர்ச்சேஸ். நான் ஏன் 50% டேக் பண்ணி வச்சிருக்கேன், நான் போட்ட ஆன்சர் போல. ஓகே, 25% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி தான் பண்ணணும், முன்னாடியே அப்ஃப்ரண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை டிகிரி ஹோல்டர் வந்து அண்டர் செக்ஷன் 72 கீழே நான் செட் ஆஃப் பண்றேன் அப்படின்னாங்கன்னா அப்ப வேணா இதை டிஸ்பென்ஸ் பண்ணலாம். இந்த 25% நீங்க கட்ட வேணாம்னு கோர்ட் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணலாம். அதர்வைஸ் 25% பர்ச்சேஸ் மணி டெபாசிட் பண்ணணும். இது வந்து ஆர்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆர்டர் 21 ரூல் 84க்கு கீழே. ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து பி. 28 question.
Which one of the following is not a mode of transfer of property under the Transfer of Property Act 1882? எக்ஸ்சேஞ்சா, லீஸா, மார்கேஜா, வில்லா? எது வந்து சொத்துரிமை மாற்று சட்டத்தின் கீழே சொத்தை மாற்றுவதற்கான வழிமுறை கிடையாது? எக்ஸ்சேஞ்சில ஒரு பொருளை மாற்ற முடியுமா? எஸ், எக்ஸாக்ட்லி. வில்லு மட்டும்தான் பண்ட மாற்று முறை மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளோட பொருள் இன்னொருத்தங்களுக்கு லீஸ்ல கொடுக்கலாம், மார்கேஜ்ல போகலாம். ஆனா உயில் அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. டெஸ்டாமெண்ட்ரி அந்த டிஸ்பொசிஷனே வந்து டெஸ்டாமெண்ட்ரி டிஸ்பொசிஷன் தமிழ்ல தெரியல. வராது. எஸ், டிபி ஆக்டுக்குள்ளவே அந்த டெஸ்டாமெண்ட்ரி டிஸ்பொசிஷன் வந்து எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. சோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு 28க்கு வந்து செக்ஷன் 3 நீங்க இன்டர்பிரேட் பண்ணா அதுல வந்திருக்கும். அந்த இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல கொடுத்திருப்பான். செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க. எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் அதர் தென் டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருப்பான் டிபி ஆக்டுக்கு கீழே. ஸோ டெஸ்டாமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆப்வியஸ்லி வில்லு தான். ஸோ வில் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஸோ 28க்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. அடுத்தது 29. வாட் டஸ் பர்சானா நான் கிராட்டா இன் லாட்டின் மீன்ஸ்? இது ஒரு லாட்டின் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு ஆளே இல்ல, நோ சச் பர்சன் அர்த்தமா? அன்கிரேட்ஃபுல், நன்றி இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு அர்த்தமா? அன்அக்செப்டபிள், அவனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபரா? இல்ல பிக்சிஷியஸ் பர்சனா, ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரமா, ஒரு மனுஷரா? அவர் பர்சானா நான் கிரேட்டா. எஸ், ஆப்ஷன் சி தான். அதாவது இது வந்து இத வந்து என்ன எதுல சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு லாட்டின் டேர்ம். இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா அன்வெல்கம்டு. அன்வெல்கம்டு அப்படின்னா ஐ எம் நாட் வெல்கமிங் யூ, யூ ஆர் நாட் அலோட் இன், யூ ஆர் நாட் இன்வைட்டட், யூ ஆர் நாட் வெல்கம்டு அப்படின்னு தான். யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் அட் ஆல், அதுதான் அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணல, அந்த பர்சனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணல, எஸ் அப்படின்னு அங்கீகரிக்கப்படல. So unacceptable person தான் கரெக்டான ஆன்சர். 29க்கு ஆன்சர் சி. 30. Question number 30. As per section 25 of the Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation and Resettlement Act 2013, Land Acquisition Act 2013, simple. The collector shall make the award within the period of dash from the date of publication of declaration அண்டர் செக்ஷன் 19. செக்ஷன் 19 டிக்ளரேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு கீழே அவர் அவார்ட 6 monthsக்குள்ள பாஸ் பண்ணணுமா, 12 monthsா, 24 monthsா, 36 monthsா? 6 months. இல்ல, 6 months கிடையாது. ஆன்சர் வந்து 24 months. நானும் வந்து நான் 12 months போட்டு வந்தேன். இன்னும் அது நிறைய இந்த ஆக்ட் படிச்சு அந்த இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து 24 months. செக்ஷன் 25A கேபிட்டல் ஏல வந்து இது சொல்லியிருக்காங்க. ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 19 அண்ட் செக்ஷன் 25 இது ரெண்டுமே, அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட்ஸ், அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ், இது ரெண்டையுமே அவர் பண்ணணும். கலெக்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு அவருக்கு கால அவகாசம் 2 years, which is equivalent to 24 months. ஸோ செக்ஷன்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அது. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வந்து சி. As per section 31, question number 31, as per section 2(1) subclause M of the Patents Act 1970, patent means, ரொம்ப simple question, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். A certificate of any special production granted under, உற்பத்தி ஏதாவது அதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுப்பாங்களா? பேட்டன்ட் ஃபார் எனி மேனுஃபேக்சர், ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறோம் நம்ம அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்களா? பேட்டன்ட் ஃபார் எனி இன்வென்ஷன், ஏதாவது கண்டுபிடிப்புக்கு கொடுப்பாங்களா? இல்ல இது எதுக்குமே பேட்டன்ட்டுக்கான இது கொடுக்க மாட்டாங்களா? பேட்டன்ட்ன்ற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கான அர்த்தம் எதை இங்க மீன் பண்ணுது ஆக்டுக்கு கீழே? பி மேம். உற்பத்தி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறது. ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் வந்து தயாரிப்பா இன்வென்ஷனாங்கிறதுலதான் வரும், ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன்ல வராது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பேட்டன்ட்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது மஞ்சள் தான். மஞ்சளை கண்டுபிடிச்சது என்னவோ நம்ம தான். ஆனா மஞ்சளை யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாரு, கடைசியில அவன் பேட்டன்ட்டை வாங்கின்னு போயிட்டான் வெள்ளக்காரன். சோ இத வந்து காலங்காலம் அப்பத்துல இந்த பேட்டன்ட் ஆக்ட் வந்ததுல இருந்தே இதை சொல்லி புலம்புவாங்க எல்லாரும். மஞ்சளுக்கு அவன் வாங்கிட்டு போயிட்டான், மஞ்சளுக்கு நம்ம தான் சித்த முறையிலயும் ஆயுர்வேதிக்லயும் மஞ்சள் அதிகமா யூஸ் பண்ணுவோம். மஞ்சளை மருத்துவத்துல சேர்ப்போம், ஹனிய வந்து மருத்துவத்துல சேர்ப்போம்.
ஆனா மஞ்சளை வந்து அவன் தான் வந்து மஞ்சளை பேஸ் பொருளா வச்சு அவன் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சு அதுக்கு அவன் பேட்டன்ட் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய. சோ ஆன்சர் ஆனா ஆக்ட்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ப்ரிசைஸா இது செக்ஷன் இதுல ஒன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. கிளாஸ்ல டெஃபினிஷன் கிளாஸ்ல செக்ஷன் 2(1) எம்முக்கு கீழே பேட்டன்ட் ஃபார் எனி இன்வென்ஷன் கிராண்டட் தான் கொடுத்திருக்கோம். சோ ஆன்சர் சி. 31க்கு ஆன்சர் சி. அடுத்தது 32. As per section 23 of the Land Acquisition Act 1894, in determining the amount of compensation to be awarded for land acquired under the act, the court shall take into the consideration the market value of the land on the date of the publication of land notification under section 4(1), section 6(1), section 9(1), none of the above. 23 Land Acquisition Act 1894 ஆக்டுக்கு கீழே காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு அந்த மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு அந்த லேண்டுக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க. அவன் சொல்ற அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது கொடுக்க போறான். ஓகே, அத வந்து எந்த நோட்டிபிகேஷனுக்கு கீழே பப்ளிக் எந்த நோட்டிபிகேஷன், அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்லயே நம்மளுக்கு இருக்கும் பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் ரிஹபிலிட்டேஷன் ஸ்கீம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய நோட்டிபிகேஷன் அதுல போடுவாங்க. சோ எந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணதுல இருந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த லேண்ட் வந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு காம்பன்சேஷன் போடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. they are talking about preliminary notification இங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா செக்ஷன் எல்லாம் முன்னுக்கே இருக்கு. 4, 9, 6 none of the above கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கணும். ஆப்ஷன் பி மேம். நோ, ஆப்ஷன் ஏ. நானும் பி தான் போட்டு வந்திருக்கேன், ஆனா ஆப்ஷன் ஏ ஆக்சுவலி 4(1). இப்ப புதுசா நம்ம பார்த்திருக்க அந்த ஆக்ட்லயும் பார்த்தோம்னா அந்த சிஆர் ரிப்போர்ட், சிஆர்க்கு என்ன சொல்வீங்க, நான் அதை அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல படிச்சதுனால எனக்கு தப்புன்னு சியான்னு வருது. அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, சர்வே இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அந்த ரிப்போர்ட் எல்லாம் அதுதான் சியான்னு சொல்லி நான் படிச்சேன். சர்வே இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி we have such intention of acquiring these lands அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் போடுவோம் கவர்மெண்ட்ல. அது வந்து செக்ஷன் 4(1)க்கு கீழே. அதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கலெக்டருடைய ரோல் வரும், கண்ட்ரோலர் வருவாரு, எல்லாரும் வருவாங்க அதுக்கப்புறம் தான். அது மாதிரி வர்றப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவாரு, அப்புறம் ரிஹபிலிட்டேஷன் ஸ்கீம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு லேண்டுக்கு இவ்வளவு சென்ட்டுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், அதனுடைய மார்க்கெட் வேல்யூ இவ்வளவுதான், இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எப்பத்துல இருந்து அவார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ண டேட்ல இருந்தே அவங்க கணக்கு பண்ணி தான் அமௌண்ட்டை அவார்ட் பண்ணணும். செக்ஷன் 4(1) இதுக்கு ஆன்சர். 32க்கு ஆன்சர் செக்ஷன் 4(1). 33 on rejection of plaint under the provisions of order 7 rule 11. இது வந்து கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்தபடி வந்திருந்தது. Order 7 rule 1 rejection of plaint presenting the fresh plaint in respect of the same cause of action. கன்ஃபியூஸ் ஆகணும்னே அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னா barred by principles of res judicata கோட்பாடுகளின் படி அது பண்ண முடியாது. பண்ண முடியுமா, முடியாதா? On its own force does not preclude the plaintiff from presenting a fresh plaint. இல்ல barred by 23 order 23 இல்ல none of the above. ஏ மேம். கிடையவே கிடையாது. இது வந்து படிக்கிறப்பவே ஆப்ஷன் பி மேம். எஸ், ஆப்ஷன் பி. இத படிக்கிறப்பவே சொல்லி கொடுத்துதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம கத்துக்கிட்ட எல்லாருக்கும், யாரு நம்மளா ஓனா படிச்சாலும் சரி, இல்ல வெளியில யாருக்கிட்டயாவது கத்துக்கிட்டாலும் இதை ஸ்பெசிபிக்காவே ஹைலைட் பண்ணுவாங்க. ரெஸ் ஜுடிகேட்டா இதுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா ஏன் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் 7 ரூல் 11ல அவன் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல மட்டுமா அவன் தூக்கி போட போறான்? கிடையாது. சூட் பார்ட் பை லிமிடேஷனா இருக்கலாம், சூட் வேற ஏதாவது காரணத்தினால டிஸ்மிஸ் ஆயிருக்கலாம். அவ கேஸ போட்டுட்டு வராமலே போனா சூட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாது. அந்த பிளைண்ட வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும், நாட் ஓன்லி திஸ். சோ அவங்க வந்து அதே காரணத்தினாலேயே அந்த சூட் கம்மியா வேல்யூட் பண்ணிருக்கலாம், அத சூட் வந்து ஃபுல்லா கரெக்டா ப்ராப்பர் வேல்யூவேஷன் இல்லாம ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். சோ காரணம் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு அதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது காஸ் ஆஃப் ஆக்ஷனோட மிக்ஸ் ஆகும்.
பட் ரிஜெக்ட் பிளைண்ட்ங்கிறது காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கான காரணத்துக்காக மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும்னு இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்லயே கண்டிப்பாக அதுலயே கொடுத்திருப்பான். ஆர்டர் 7 ரூல் 13ல போய் பாருங்க, அதுலயே கொடுத்திருப்பான். ரூல் 13ல ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தையே கொடுத்திருப்பான். ஆன் இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ் டஸ் நாட் preclude the plaintiff from presenting a fresh plaintன்னே இருக்கும். அப்படியே இருக்கும். ஆட் வெர்பாட்டிம் இருக்கும். ஆட் வெர்பாட்டிம்னா வார்த்தை அப்படியே மாறாம அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் 33 கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆன்சர் வந்து பி. 34 ரூல் ஆஃப் ஹேடன்ஸ் கேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹேடன்ஸ் கேஸ்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே போட்டதுதான், நம்மளா போட்டதுதான் இது. நானா ஸோ இதெல்லாம் கெஸ் தான் என்னால பண்ண முடிஞ்சது. ஏன்னா என்னால போய் ஹேடன்ஸ் கேஸ் பார்க்கவே முடியல. நான் நெட்லயும் தேடினேன், ஆனா எனக்கு இது வந்து கிடைச்சது. என்ன கிடைச்சது அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்க்கு கீழே வருது. இது இந்த சப்ஜெக்டே வந்து அவங்க கவர் பண்ணிருக்கிற கொஸ்டினே வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இது கேட்டிருக்காங்க. ஸோ ரூல் ஆஃப் ஹேடன்ஸ் கேஸ்ங்கிறது வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்க்கு ரிலேட்டட். அப்ப உங்களால இதை யோசிக்க முடியுதான்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து பர்பசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனா, கேசஸ் ஆமிசஸா, இல்ல லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனா, ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா? நானே சொல்லிடுறேன், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஆன் திஸ். ஆன்சர் வந்து பர்பசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the language used in the statute is capable of more than one interpretation அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு ஸ்டாட்யூட் இருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு மோர் தேன் ஒரு இப்படியாவும் இருக்கலாம் அப்படியாவும் இருக்கலாம், மோர் தேன் ஒரு ஒன் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு அப்படின்றப்ப இந்த ஹேடன்ஸ் கேஸ்னுடைய ரூலான பர்பசிவ், என்ன பர்பஸுக்காக அந்த ஸ்டாட்யூட் எனாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத உள்வாங்கித்தான் அந்த இன்டர்பிரிட்டேஷனை அந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்தணுமா. சோ அதுதான் இந்த ஹேடன்ஸ்னு ஒரு கேஸ் நடந்திருக்குது, அதுல இருந்து கொண்டு வந்த ரூல் தான் இது. சோ இது வந்து காமன் லால வந்திருக்கு. சோ நம்ம நாட்டுது இல்ல இது. So purposive construction, option A is the answer for question number 34. அடுத்தது, as per section 63 of the Sale of Goods Act 1930, when any reference is made to a reasonable time, the question, what is a reasonable time? Sale of goods க்கு கீழ reasonable time னா என்ன? இதான் question. As per section 63 Sale of Goods Act க்கு கீழ reasonable time னா அவன் எதை சொல்றான்? question of சொல்றது வந்து question of fact-ஆ, இல்ல கொஸ்டின் ஆஃப் லாவா, இல்ல ரெண்டுமே கலந்ததா, இல்ல இது எதுவுமே கிடையாதா? ரீசனபிள் டைம்ங்கிறது எதை குறிக்கும்? சொல்லிடவா நானே? இது வந்து பியூர்லி த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் போடுறப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், கான்ட்ராக்ட் தான் பியூர்லி சேல் ஆஃப் குட்ஸ்னால உடனே நம்ம அதோட எதை தான் செட் பண்ணி பார்க்க முடியும்? கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு இருக்கு. சில விஷயங்கள்லாம் அந்த டயத்துக்குள்ள அது வரணும் அப்படின்னு தான் போட்டிருப்போம். அவன் வந்து டிலேவா கொண்டு வந்து அந்த குட்டை நம்மளுக்கு சப்ளை பண்ணா அப்படின்னா அப்ப நம்ம ஆல்வேஸ் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். சோ இதுல எங்க லா அப்ளிகபிள் ஆகுது? ஒரு லாவும் அப்ளிகபிள் ஆகல. பியூர்லி த டைம் அக்ரீடு பிட்வீன் த பார்ட்டிஸ் தான். சோ ஃபேக்ட்ங்கிறது ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ். அவன் அந்த ஃபேக்ட் அங்க என்ன நடந்திருக்குது, அந்த சூழ்நிலை என்ன, ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுப்புக்குள்ள இருந்த ஃபேக்ட் என்ன, உண்மை நிலவரம் என்ன, அததான் அந்த ரீசனபிள் டைம்னு நம்ம எடுத்துக்க முடியும். லால ஒன்னும் ரீசனபிள் டைம்னா இதுதான் அப்படின்னு ஒன்னும் பிரிஸ்கிரைப் பண்ணல. ஸோ பார்ட்டிஸ் போட்டுக்கிறது தான் இது. நீங்க 63லயே இதை ஸ்பெசிபிக்காவே கொடுத்துட்டான். அவனே எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்கான். வேர் இன் திஸ் ஆக்ட் எனி ரெஃபரன்ஸ் இஸ் மேட் டு அ ரீசனபிள் டைம், the question what is a reasonable time is a question of fact. குட்டி ரெண்டே லைன்ல தான் இருக்கும் இந்த செக்ஷன். இன் பிட்வீன் மாட்டிட்டு இருக்கும் அழகா 64க்கும் 62க்கும் கீழே. சோ நிறைய பேர் இத படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது ஒரு குட்டியா இருக்கிறது ஒண்ணும் பெருசா இல்லை அப்படின்னு தாண்டி போயிடுவோன்ட்டுன்னே இது கேட்டிருக்கானா என்னன்னு தெரியல. பட் இதுதான் அதுக்கு 35க்கு ஆன்சர் வந்து ஏ. 36 ஆக்ஷியோ பர்சானலிஸ் மாரிட்டர் கம் பர்சானா மீன்ஸ் எல்லா லாட்டின் மேக்ஸிமுமே எஸ் எஸ் ஆப்ஷன் டி பா. ஆப்ஷன் டி என்னன்னா, இந்த வார்த்தையை தனித்தனியா பாருங்களேன். ஆக்ஷியோ அப்படின்னாலே தெரிஞ்சிடும் ஆக்ஷன். ஓகே. பர்சானலிஸ் ஒரு மனுஷனுடைய பர்சனல். மாரிட்டர் அந்த மாரிட்டர்னாலே சாவு, டெத்து, அது தெரிஞ்சிடும்.
அத மார்ச்சுவரி அந்த வார்த்தையெல்லாம் வச்சே நம்ம தெரிஞ்சு மார்ச்சுவரி வார்த்தை அப்படி வந்ததுதான் நம்மளுக்கு கிடைச்சதுதான். கம் பர்சானா. சோ திரும்ப திரும்ப பர்சனல் ரெண்டு தடவை பர்சானா வருது. சோ இதுல எல்லா இடத்துலயும் பாருங்க பர்சனல் liabilities do not die with the person வராது. do notன்றதுக்கு மேல எங்கேயுமே correlate பண்ற மாதிரி எந்த டேர்மும் இல்ல லாட்டின் டேர்ம்ல. வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டார்ட் அது வரவே வராது. சோ ஓன் ஆக்ஷன்ஸும் வரல. சோ ஆப்ஷன் கன்ஃபியூஷன் வந்ததுன்னா ஏவா டியான் தான் வரும். சோ நோன்னு எந்த நெகட்டிவ் டேர்மும் அந்த அவன் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதுல நோ ந அந்த மாதிரி இல்ல நாட் அது மாதிரி எதுவும் இல்லாததுனால we can very well take this as a personal right of action dies with a person. இதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு யூரோப் கேஸ், ஒரு யூரோப்ல நடந்த ஒரு கேஸ். இது ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு அப்பா மேல ஒரு லேடி மேல டெஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. ஆர்டரும் ஆயிடுச்சு, நீங்க இவ்வளவு டேமேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டரும் ஆயிடுச்சு. ஆனா அந்த டேமேஜஸ் பே பண்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா செத்து போச்சு. இப்ப போய் அந்த டேமேஜஸ் அந்த அம்மாவோட சொத்துல இருந்தோ இல்ல அவங்களுடைய வாரிசுக்கு கிட்ட இருந்தோ நம்மளால கிளைம் பண்ண முடியுமா? ஏன்னா டிஃபமேஷன்ங்கிறது பியூரா அவங்க அவதூறா பேசின ஒரு விஷயத்துக்கு அவங்க குழந்தைகளோ இல்ல அவங்க எஸ்டேட்ஸோ எப்படி பொறுப்பேற்க முடியாது. சோ இது இந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் கேசஸ்ல பர்சனல் ரைட் ஆஃப் தி ஆக்ஷன் டைஸ் வித் தட் பர்சன். அந்த ஆள் முடிஞ்சிட்டானா அவன்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். சோ 36க்கு ஆன்சர் வந்து டி. D for Delhi. 36க்கு answer D. The Indian Constitution recognizes how many official languages for the country? 22 ma'am. 22. Excellent, excellent, super. 22. அதுதான் கரெக்டான ஆன்சர். 22 ஆட்சி மொழிகள், 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்கு. எப்போ? 8th ஷெட்யூல்ல இருந்தது. இனிஷியலி எவ்வளவு இருந்தது? ஆரம்ப காலத்துல முன்னாடி 18 இருந்தது. இப்ப அத 22ஆக எக்ஸலன்ட், சூப்பர் சூப்பர். 8th ஷெட்யூலுக்கு கீழே இத வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. சோ தி ஆன்சர் வந்து for 37 வந்து சி. அடுத்தது 38. As per section 13(2) of the Legal Service Authorities Act ல இருந்து எவ்வளவு questions? 13(2) of the Legal Service Authorities Act, which is regarded as sufficient for making a person eligible to the entitlement of the legal service. அதாவது 13(2)க்கு கீழே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் இந்த ஆக்டினுடைய பர்பஸே என்ன? ஃப்ரீ லீகல் எய்டு. சோ அந்த மாதிரி ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழறாங்க, இவங்களுக்கு வந்து இல்ல கொடுக்கறதுக்கு அப்படிங்கறத கான்ஸ்ட்ரூ பண்றதுக்கு இல்ல ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க நம்ம வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. சேலரி சர்டிபிகேட்டா, இன்கம் சர்டிபிகேட்டா, இல்ல வெறும் அஃபிடவிட் பர்சன் கிளைம் பண்றவங்க இந்த அத்தாரிட்டி லீகல் எய்டு கேக்குறவங்க வந்து வெறும் அஃபிடவிட் கொடுத்தா போதுமா, இல்ல இது எதுவுமே தேவை கிடையாதா? இன்ஃபேக்ட் ஆப்ஷன் சி மேம். எஸ், ஆப்ஷன் சி 38க்கு வந்து an affidavit போதும். சப்போஸ் அவன் ஒரு தினக்கூலி பாக்குறவன் வைங்களேன், அவனால என்னது சேலரி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்ல இன்கம் சர்டிபிகேட் என்ன அது வந்து பர்பஸே சால்வ் ஆகாது. எப்ப எவன் ஒருத்தர் நல்ல சேலரி வாங்குறானோ அவனால அவனுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் விழுதோ இல்ல சேலரி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இருந்தானா அவன் கண்டிப்பா வக்கீல் வச்சு போயிட முடியும் அவனாலேயே. சோ லாஜிக் அப்ளை பண்ண ஆக்ட் படிக்கலனாலும் லாஜிக் அப்ளை பண்ணாலே நம்மளால இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். சோ 38க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்தது 39. Which amendment of the Indian Constitution added the right to education as a fundamental? 86. Excellent. 86th தான். ஆனா இந்த கன்ஃபியூஷன் வரும் 42nd 86 ஏன்னா 42nd தான் நிறைய உள்ள கொண்டு வந்தாங்க. பட் இது நடந்தது 86th அமெண்ட்மெண்ட்ல தான் இத கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ ஆர்டிகிளே 21A கேபிட்டல் ஏன்ற ஆர்டிகிளே ஆட் பண்ணாங்க இந்த 86th அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே. சோ 39க்கு ஆன்சர் ஏ. 40. As per section 147 of the Negotiable Instrument Act 1881, every offence punishable under the said act is Negotiable Instrument Act க்கு கீழே செக் பவுன்ஸ் காம்பவுண்டபிள் தான் மேம். இது கிரிமினல் கேஸ் ஆச்சே, காம்பவுண்டபிளா? எஸ் மேம், இது காம்பவுண்டபிள் தான். 147 கீழ காம்பவுண்டபிள். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா சப்போஸ் அவன் நம்மளுக்கு செக் இது வந்து ஆக்ட்ல ஸ்பெசிபிக்கா அந்த செக்ஷன் 147 கீழே ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டான் அவனே இது காம்பவுண்டபிள் தான் அப்படின்னு. ஆனா நம்ம சப்போஸ் படிக்கல அப்படின்னா கூட லாஜிக் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு யாரோ செக் கொடுத்துருக்காங்க 1 லட்சம் ரூபாய்க்கு,
நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அவன் வரான், அவன் வந்துட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி ஐயா எனக்கு ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் மாசம் 1 லட்சம் கொடுத்துடுறேன் அப்படின்னா நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? கிடையாது. சோ லாஜிக் படி பார்த்தாலும் சமரசமாக பண்ணிக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா இதுல எதுவும் பாடி இன்ஜுரி வரப்போறது கிடையாது. அந்த மாதிரி ஹெவி பாடியிலே இன்ஜுரி இருந்தால்தான் அது வந்து நான் காம்பவுண்டபிள். சோ அதர்வைஸ் இதுவும் வந்து காம்பவுண்டபிள் தான். சோ செக்ஷன் 140 கொஸ்டின் நம்பர் 40க்கு வந்து ஆன்சர் சி. 41 in a suit for specific performance if the relief for fund of earnest money, ஒரு அட்வான்ஸ் மணி கொடுக்குறோம், ஒரு ஏர்னஸ்ட் மணி கொடுத்து வாங்க போறோம், பொருளை வாங்கறதுக்கு கொடுத்துட்டோம், இஸ் நாட் கிளைம்ட் இன் த பிளெயிண்ட். ஆனா சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம வந்து அதை கிளைம் பண்ண விட்டுட்டோம், கேட்கல, ஏர்னஸ்ட் மணியை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்கல. ஆனா அந்த கேஸ்ல வந்து பண்ண முடியாது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் பண்ண முடியல அப்படின்னா the court can allow the plaintiff to amend the plaint to the plaint to include the claim for the said relief only before filing the return statement, only before commencement of trial, at any stage of proceedings, illa cannot allow the amendment. C ma'am. B ma'am. அமெண்ட்மெண்ட் அலோவ் பண்ண முடியும். ட்ரையலுக்கு அது கன்ஃபியூஷன் தான் எனக்கும் வந்தது. ட்ரையலுக்கு முன்னாடியா இல்ல அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான். நான் ட்ரையலுக்கு முன்னாடி தான் போட்டேன். இல்ல ஆனா அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான் ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. எப்ப வேணாலும் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து they can do பண்ண முடியுமா, அமெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை கேட்க விட்டுட்டா ரீஃபண்ட், சரி பர்ஃபார்ம் தான் பண்ண முடியாது, நீ சொத்தை தான் எனக்கு எழுதி கொடுக்க போறது இல்ல, வேற எனக்கோ வித்துட்டு போயிட்டா, இல்ல அது என்னவோ ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் நான் கொடுத்த அட்வான்ஸ் மணியாவது கொடு அப்படிங்கறத பிளைண்ட்ல கேட்டிருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்ல. அப்படி கேட்டோம்னா நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸே போக முடியாது இல்லையா? சோ அது வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் விட்டுருவாங்க, அது கேட்க மாட்டாங்க. அது முடியவே முடியாதுன்ற பட்சத்துல தான் ரீஃபண்ட் வரும். ஆல்டர்னேட் இருந்தாலும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போக மாட்டாங்கல்ல. சோ அது இல்லன்றப்ப அமெண்ட் பண்றது வேற ஆப்ஷன் கொடுத்தாதானே அவனோட பணம் லாஸ் ஆகாம இருக்கும். சோ கொடுத்துருவாங்க, எப்ப வேணாலும் அமெண்ட் பண்ணலாம். சோ அட் எனி ஸ்டேஜ் தான் ஆன்சர். 41C ஆன்சர். 41க்கு சி. 42 can a power of attorney holder continue to represent party if he or she got enrolled as an advocate during the proceedings? ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இருக்காரு, அவர் வந்து எக்ஸாம் எழுதி லாயரா அட்வொகேட்டா என்ரோலும் பண்ணிட்டாரு. அட்வொகேட்டா என்ரோல் பண்ணிட்டாருன்ற ஒரு காரணத்தினால அவர் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை வருமா, இல்ல அப்பயும் அவர் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் டு கேஸ் பேசிஸா, இல்ல எதுவுமே கிடையாது, அதுல எதுவுமே கிடையாதுங்கிறது வராது. பண்ணலாம், அதுதான் ஆன்சர் இதுக்கு. இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திர ராவ் வெர்சஸ் நாகபூஷண ராவ்னு ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 32 ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1961. அவங்க சொல்லவே சொல்றாங்க, ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்ட டிக்ளேர் பண்றாங்க, செக்ஷன் 32 கீழே இப்படி ஒரு பாரே இல்ல, இவங்க பண்ண கூடாதுன்னு there is no specific bar. அப்படி இருக்கிறதுனால அவங்க தாராளமா அட்வொகேட்டா கண்டினியூ பண்ணலாம், அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறமும் பவர் ஆஃப் அட்டர்னி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. சோ ஆன்சர் வந்து இதுக்கு எஸ். 42க்கு ஆன்சர் ஏ. 43 in which of the following cases கேஸ்ல வந்து ராமச்சந்திர ராவ் வெர்சஸ் நாகபூஷண ராவ், இது வந்து பக்காவா நான் சைட்டேஷன் அந்த இதெல்லாம் வால்யூம் அந்த எஸ்சி பேஜ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணல, குவிக்கா நான் பண்ணேன். சோ நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா ஆன் டாப் வந்துரும். இது செக்ஷன் 32 ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் தான் இதுக்கு ரெலவெண்ட் செக்ஷனு. அட்வொகேட் ஆக்ட் 1961 செக்ஷன் 32. அதுல வந்து there is no specific bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 43 in which of the following cases Supreme Court held that Article 21 of the Constitution of India recognizes and protects the right of the women to undergo termination of pregnancy if her mental or physical health is at stake? ஒருவேளை அந்த பெண்ணனுடைய உடலோ மனம் சார்ந்தோ பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கறத பண்ணக்கூடாது. காசிங் மிஸ்கேரேஜ் இஸ் an offense we know, பட் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எப்போ அவங்களுடைய உடல் மன ஹெல்த், அதுக்கு என்ன ஹெல்த்துக்கு வலிமை பாதுகாப்பை பொறுத்து உடல் நலத்தை கருதி பண்ணலாம். ஆர்டிகல் 21க்கு கீழே இது கூட ரைட் டு லைஃப் அண்ட்
பர்சனல் லிபர்ட்டி தான் அப்படின்னு கன்ஸ்ட்ரூ பண்ணி அவங்க சொன்னது எது? இல்ல பார்த்த உடனேவே சொல்லிடலாம் 4 ஆப்ஷன்ல. ஆப்ஷன் டி மேம். ஆமா, ஆப்ஷன் டி தான். ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ் வெர்சஸ் இது வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட்டே ஆயிருக்கு இது. சோ எக்ஸ் வெர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் என்சிடி ஆஃப் டெல்லி தான். 43க்கு ஆன்சர் வந்து டி. 44 delay in institution can be condoned. நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் போடுறோம், இல்ல அப்ளிகேஷன் போடுறோம், இல்ல சூட் போடுறோம், இல்ல என்னமோ கோர்ட்ல கேஸ்ன்னு போடுறோம். போடுறப்ப செக்ஷன் 5 போடாம செக்ஷன் 5ங்கிறது லிமிடேஷன் ஆக்ட் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். சும்மா கண்டோன் டிலே போடுவோம். ஆனா உடனே எல்லாத்துக்கும் கண்டோன் டிலே பெட்டிஷன் போடுவோம். அது எதுக்கெல்லாம் போடலாம்? ஆல் தி அபவ் இல்ல, நோ. ஆப்ஷன் ஏ மேம். சூட்டுக்கு மட்டும். நீங்க மாத்தி சொல்றீங்க. ஆப்ஷன் பி மேம். எஸ், ஆப்ஷன் பி தான். சூட்டுக்கு மட்டும் தான் டிலே கண்டினியூஷன் வச்சு நம்ம சூட் ஃபைல் பண்றோம். அவ்வளோ ஸ்டாம்ப் பேப்பர் அவ்வளோ வாங்கி பதையா தச்சு உள்ள அனுப்புவோம். அதுல நம்ம என்னைக்காவது கண்டோன் டிலே பெட்டிஷன் வச்சு சூட்டை உள்ள தள்ளி இருக்கோமா? அப்படி நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா சூட் பார்ட் பை லிமிடேஷன்ன்ற அந்த வார்த்தையே வராது. 120 நாளுக்கு மேல போச்சுனாலே லிமிடேஷன் தான் மேடம். என்னமா என்னங்க மேடம்? 120 நாளுக்கு மேல போயிடுச்சுனாலே லிமிடேஷன் பார்ட் பை வரும்ல. செக்ஷன் 5 அலோ ஆயிடும். சோ ஆனா செக்ஷன் 5க்கு கீழே நம்ம சூட் போட மாட்டோம். சூட்டுக்கு செக்ஷன் 5 நாட் அப்ளிகபிள். அந்த ஆக்ட்ல போய் நீங்க செக்ஷன் 5 படிச்சு பாத்தீங்கன்னாலே அது கிளியரா அதுலயே வந்திருக்கும். செக்ஷன் 5ல படிக்கிறப்பவே வரும் அந்த வார்த்தையே. செக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றப்பவே அப்படிதான். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்பீல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். சோ ஆன்சர் வந்து 44க்கு வந்து பி. பி ஃபார் பாம்பே. 44க்கு வந்து பி. ரைட் டு பிரைவசி is a part of fundamental rights under article 14 or 21 or 32 or 19. right to privacy in 21 அவ்வளவுதான். 21. ஆமா, நமக்கு தெரியும் இந்த கேஸ்ல எதுல இத சொன்னாங்கன்னு. கேஸ்ல ஞாபகம் இருக்கா? நிறைய நம்ம இஎம்எஸ் குரூப்ல ஆதார் கேஸ் மேம். என்ன ஆதார் கேஸ் புட்டாசுவாமி வெர்சஸ் நம்ம இஎம்எஸ் குரூப்ல நிறைய தடவை டிஸ்கஸ் சொல்லிருக்காங்க. இந்த கேஸ பத்தி ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. புட்டாசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 கேஸ்ல தான் ரைட் டு பிரைவசி இஸ் a பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகல் 21. சோ 45க்கு ஆன்சர் வந்து பி. அடுத்தது 46. இதுவும் எல்லாருக்கும் இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மேல 46 லீகல் எய்டு. ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ எதை பத்தி சொல்லுதுன்னு தெரிஞ்சு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ அது தெரிஞ்சதுன்னா டப்புன்னு கிளிக் பண்ணிடலாம். சோ 46க்கு ஆன்சர் வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், ஆப்ஷன் ஏ. 47 அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 மேரேஜ் ஆஃப் அ ஹிந்து மேல் ஆர் அ ஃபீமேல் with a person of unsound mind or one suffering from mental disorder is what? Valid marriage? Not valid marriage. Voidable. Voidable. Voidable தான் மேம். void மேடம். Unsound mind. நல்லா பாருங்க. Unsound mind suffering from mental disorder. void. No. D answer மேடம். Voidable தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா இத நம்ம ஒருத்தவங்களுடைய மேரேஜ வந்து முறிச்சுக்கிறதுக்கு செக்ஷன் 13க்கு கீழே தானே போடுவோம் கேஸ். போடுறப்ப அதுல நிறைய காரணம் சொல்லுவோம். நிறைய காரணம் வரும். இதெல்லாம் குரூவல்டி, அது அடல்ட்ரி நிறைய வரும். அப்படி வர்றப்ப அவன் வந்து கல்யாணம் ஆனப்ப நல்லா இருந்திருக்கலாம். ஒருவேளை இப்ப பைத்தியம் ஆயிட்டான், இப்ப நல்லா இல்ல கல்யாணம் பண்ணி வச்சப்பவே அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். So voidable at the option of this girl or boy. ஒருவேளை அந்த பெண்ணு மன வளர்ச்சி குன்றிய பொண்ணா இருந்ததுன்னா இவருக்கு வந்து அதையே ஒரு காரணமா சொல்லி இவர் வந்து வாய்ட் பண்ணலாம், டிசல்யூஷன் பண்ணலாம் அந்த மேரேஜ. டைவர்ஸ் கேட்டு வாய்டபிள்ன்றப்ப அது பார்ட்டியினுடைய லிபர்ட்டி தான் வாய்டபிள்ங்கிறது. பொறுத்துட்டு வாழறவங்களும் இருக்காங்க. சோ இட் டிபெண்ட்ஸ். சோ வாய்டபிள் தான். பண்ணினதுனாலேயே அது வாய்டுன்னு சொல்ல முடியாது. சோ வாய்டபிள் தான் ஆன்சர். செக்ஷன் 13B போய் நீங்க பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் 3ல கிளியரா கொடுத்திருப்பாங்க. இது வாய்டபிள்னு. வாய்டபிள்ன்ற வார்த்தை இருக்காது. டிசல்யூஷன் அந்த டைவர்ஸ்ல இது ஒன் ஆஃப் த ரீசன். சோ வாய்டபிள் தானே. பார்ட்டிஸ் கேன் இன்வோக் செக்ஷன் 13. அதுதான் மீனிங். சோ 47க்கு ஆன்சர் சி.
48 as per section 335 of the General Clauses Act 1897 month மாசம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும், எதுல இருந்து ஆரம்பிக்கிறத, எந்த கேலண்டரை யூஸ் பண்ணி, ரோமன் கேலண்டரா, காமன் கேலண்டரா, பிரிட்டிஷ் கேலண்டரா, நன் ஆஃப் தி அபவ். ஒரு மந்த் இயர், இதெல்லாம் அந்த மந்த் இயர் டேட் இது எல்லாமே நம்ம எதை தான் ஃபாலோ பண்றோம் ஆரம்பத்துல இருந்து? பிரிட்டிஷ் கேலண்டர். அவ்வளவுதான், வெள்ளக்காரன் காலத்துல இருந்து அவன் விட்டுட்டு போனதுதான் எல்லாமே, பல விஷயங்கள். சோ இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னாலே பிரிட்டிஷ் கேலண்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். சோ காமன் சென்ஸ். அதர்வைஸ் ஆல்சோ செக்ஷன்ல ஆக்ட்ல கிளியரா 335 போய் பாத்தீங்கன்னா அவன் அதை இது ஒத்த ஜஸ்ட் ஒன் லைன் இதுதான் இது அதுல கொடுத்திருக்காங்க. சோ பிரிட்டிஷ் கேலண்டர். ஆப்ஷன் சி 48க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். As per section 58 of the Transfer of Property Act 1882, usufructuary mortgage 58ல 5 kinds of mortgages சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல usufructuary mortgageன்னு ஒன்னவே அதுல இருந்து கிடைக்கிற பலன்கள் தான் அப்படின்னு பார்ப்போம். பட் இவன் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல அது எதுவுமே சொல்லலாம. One by which the mortgagor delivers the possession or by implication binds himself to deliver possession. ஒப்படைக்கிறதோ இல்லைன்னா ஒப்படைக்கிறேன் அப்படின்னு தன்னை அதுக்கு உட்படுத்திக்கிறதோ. அடுத்தது ஒன் பை விச் மார்ட்கேஜர் டஸ் நாட் டெலிவர், பொசிஷனை கொடுக்காம ஆனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கண்டிஷன் பண்ணிக்கிறது. அடுத்தது டெலிவரிங் த பொசிஷன் ஆஃப், சொத்தினுடைய பத்திரங்களை மட்டும் ஒப்படைக்கிறது. இல்ல இது எதுவுமே இல்ல. இதுல எது வந்து usufructuary mortgage வந்து இப்ப நான் ஒரு தென்னந்தோப்போ மாந்தோப்போ வச்சிருக்கேன், அதை தான் நான் அடமானம் வைக்கிறேன். அடமானம் வைக்கிறப்ப நான் அவன்கிட்ட சொல்லவே சொல்றேன், என்னுடைய வட்டிக்கு நீங்க வந்து அதுல இருந்து காய்க்கிற இதை எடுத்துக்கோங்க, என் வயல்ல நான் குடுக்குறேன், அதுல இருந்து இந்த வாட்டி கதிர்ல எடுத்துக்கோங்க, இந்த போர்ஷன்ல ஏக்கர்ல விளைஞ்சதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, அதுல இருந்து கிடைக்கிற பலனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும்னா அது பொசிஷன் அவன்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? சோ அதனால இது வந்து கண்டிப்பா அந்த ஆக்ட போய் பாத்தீங்கன்னா செக்ஷன் 58ல ஆரம்பிக்கிறப்பவே அது அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 49க்கு வந்து ஆன்சர் ஏ. டி சப்கிளாஸ் டில கொடுத்திருப்பாங்க usufructuary mortgage பத்தி. சோ ஆப்ஷன் வந்து 49க்கு ஆன்சர் வந்து ஏ. 50 நம்ம 50 வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அபிநயா மேடம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தென் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். Which of the amendments of the following constitution was responsible for deleting the right to property from? So எப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கழட்டி விட்டாங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. சோ அது எந்த 44 எக்ஸலென்ட். 44 செக்ஷன் என்ன? செக்ஷன் என்ன? ஆர்டிகல் 19(1)(f) with 300. இல்ல ரைட், அது ஓகே. ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தி நம்மளுக்கு எந்த ஆர்டிகல் ஸ்பெசிபிக்கா சொல்லுது? ஆர்டிகல் 300. எக்ஸலென்ட். 300A தான், கேபிட்டல் 300A. எஸ், அதுதான் இதுக்கு ரெலவெண்ட். 19 ரெலவெண்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. அத வந்து கம்ப்ளீட்டா எடுக்கல, அத அவன் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கான். முன்னாடியும் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒண்ணு இருந்தது, ஆக்ட்ல இருந்தது. 44th அமெண்ட்மெண்ட்ல அத அவன் என்ன பண்ணான், சிம்பிளிஃபை பண்ணான், சிம்பிள் ரைட்டா கன்வெர்ட் பண்ணான். அப்சல்யூட் ரைட்ங்கிறத ஒரு சிம்பிள் ரைட்டா, நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தன் ஒரு பொருளை நேர்மையா அவன் கையில வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிய அவன் சட்டத்திற்கு புறம்பாக அவன்கிட்ட அதை அபகரிக்க முடியாது அப்படின்னு சிம்பிளா கொண்டு வந்துட்டான் 300 கேபிட்டல் ஏக்கு கீழே.